நான் புறப்படுறேன் பத்மா. சாயங்காலம் சீக்கிரம் வருவீங்களா? ஏன்? பசங்களுக்கு அடுத்த வாரம் பள்ளிக்கூடம் திறக்குது. துணிமணி புஸ்தகம் எல்லாம் வாங்கணும். அதான் பணம் தந்துட்டேனே, வாங்கிடு. நீங்க இல்லாம எப்படிங்க? பாரு பத்மா, எல்லாத்துக்கும் என்னை எதிர்பார்க்காத. எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. வீட்ல தானே இருக்க, முடிச்சுக்கோ. பத்மாவின் முகம் வாடி விட்டது. என்ன? சரிங்க, நான் வர ராத்திரி 10 ஆகும். சில சமயம் ஸ்டாக் டேக்கிங் ஏதாவது இருந்தா வரவே மாட்டேன். ராஜப்பா புறப்பட்டு போய்விட்டான். நேரம் காலை 5:30. குழந்தைகள் இரண்டும் நல்ல உறக்கத்தில். பெருமூச்சு வந்தது. பத்மா கதவை தாளிட்டாள். உள்ளே வந்தாள். கல்யாணமான இந்த 9 வருடத்தில் ஒரு நாளும் அவனோடு வெளியில் போனதில்லை. சேர்ந்து ஒரு ஷாப்பிங், சினிமா, கோவில், குடும்பமாக எல்லோரும் போகும்போது மனம் வெதும்பும். தாள முடியாமல் கேட்டே விட்டாள் ஒரு நாள். ராஜப்பா சிரித்தான். சுத்த பைத்தியக்காரினி. எதுக்கு நான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன் சொல்லுமா? எல்லாரும் நல்லா இருக்க. நீயும் பிள்ளைங்களும் சுகமா இருக்கீங்களா? குறை இருக்கா மனசுல? இல்ல. பின்ன? ஆனா உங்களோட சேர்ந்து. பாரு பத்மா, கையில 4 காசு இல்லாம மாச கடைசியில தாளம் போடுற நிலைமை இருந்தா புருஷன் வீட்டுல இருந்தாலே வெறுப்பு தான் வரும். நான் சம்பாதிக்க தொடங்கின இந்த 9 வருஷத்துல சொந்தமா வீடு கட்டியாச்சு. வீடு முழுக்க நவீன வசதிகள். உனக்கு நிறைய நகைகள், பட்டு சேலைகள். தெருவுல இறங்கினா ஆட்டோ. இதை விட சந்தோஷம் வேற என்ன வேணும்? பத்மாவின் வாய் மூடிவிடும். ஒரு சமயம் நினைத்தால் அது சரி என்று தோன்றும். ஒன்றை அடைய வேண்டுமானால் வேறு சிலவற்றை இழக்கத்தான் வேண்டும். இல்லாமல் கிடைக்காது. பத்மா வந்து படுக்கையில் விழுந்தாள். எந்த அவசரமும் இல்லை. மாமனார் மாமியார் கூட ஊரில்தான். அவர்களுக்கு அங்கிருந்து வர பிடிக்கவில்லை. அப்பா ஹைதராபாத்தில் வேலை. அதனால் வருடத்துக்கு ஒரு முறை பிறந்த வீட்டுக்கு போய்விடுவாள். நிறைய பணத்தோடு வருவதால் பத்மாவை பார்த்தாலே எல்லோருக்கும் குஷி வந்துவிடும். நிறைய செலவு செய்வாள். எல்லோருக்கும் வாங்கி தருவாள். காலை 7க்கு எழுந்தாள் பத்மா. இது கோடை காலம். இத்தனை நாள் பிள்ளைகள் லீவில் இருந்தது. அடுத்த வாரம் பள்ளிக்கூடம் திறக்கிறது. குளித்துவிட்டு காலை உணவுக்கு ஏற்பாடு செய்ய தொடங்கினாள் பத்மா. கதவு தட்டப்பட்டது. திறந்தாள். வாசலில் மாமனார் மாமியார். வாங்க மாமா. வாங்கத்த. ராசப்பா போயாச்சா? 5:30. என்ன திடீர்னு? ஒரு லெட்டர் கூட போடாம? கிராமம் அழுத்து போச்சு. கொஞ்ச நாளைக்கு உங்க கூட இருந்து பிள்ளைங்களையும் பார்த்துக்கலாமேன்னு வந்தோம். பத்மாவுக்கு சுருக்கென்றது. பெரியவர்கள் வந்துவிட்டால் அத்தனை ஃப்ரீயாக இருக்க முடியாது. மாமியார் கெடுபிடி பேர்வழி. மாமனார் சிக்கன ஆசாமி. ஒன்றும் சொல்லவும் முடியாது. காஃபி எடுத்து வந்தாள். மாமாவுக்கு வெந்நீர் போடு. குளிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போடணும். சரியத்த. புள்ளைங்க தூங்குதா? 8 போகுது. இன்னமுமா தூக்கம்? கெட்ட பழக்கம். எழுப்பி விடு. பத்மா பல்லை கடித்தபடியே உள்ளே போனாள். வந்ததும் அதிகாரமா? இதெல்லாம் அவர் கண்ணில் படாது. ஊரிலிருந்து வந்த அப்பா அம்மாவிடம் பேசக்கூட நேரம் இருக்காது. இவர்களும் பிள்ளையிடம் ஒரு வண்டி மனுக்களை சமர்ப்பித்து விட்டு பல்லை காட்டுவார்கள். என்ன டிஃபனத்த? மாவு இருக்கா ஃப்ரிட்ஜில்? வெங்காய ஊத்தப்பமா போட்டுடு. உங்க மாமாவுக்கு பிடிக்கும். சரியத்த. கொத்துமல்லி சட்னி அரைச்சிடுறேன். அவர்கள் வந்து விட்டால் வேலைதான். அவனுக்கு ஃபோன் பண்ணி நாங்க வந்ததை சொல்லு. ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணனா அவருக்கு கோபம் வரும் அத்த. வேலை நேரத்துல தொந்தரவுன்னு சத்தம் போடுவார். என்ன வேலையோ, உழைச்சே ஓடா போயிடுவான் என் புள்ள. காலை உணவை சாப்பிட்டு விட்டு இருவரும் கூடத்தில் வந்து உட்கார்ந்தார்கள். அத்த, நான் பஜார் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. என்ன வேலை பஜார்ல? கொஞ்சம் பொருட்கள் வாங்கணும். பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் துணி எடுக்கணும். போயிட்டு வா. பத்மா சர்வ ஜாக்கிரதையாக பீரோவை பூட்டி சாவியை வேறு இடத்தில் பத்திரப்படுத்தினாள். மாமியார் குடைவாள். எத்தனை பணம் இருக்கிறது, வங்கியில் என்ன சேமிப்பென்றெல்லாம் பார்த்து விடுவாள். இத்தனைக்கும் மாதம் சில 1000 ரூபாய் அவர் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார். பத்மா பணத்தோடு புறப்பட்டாள். பசங்க வரலையா? வீட்ல இருக்கட்டும், நான் போயிட்டு வந்துடுறேன். பத்மா ஆட்டோவில் ஏறி போற வரை மாமியார் கொஞ்சம் எரிச்சலுடன் பார்த்து கொண்டே இருந்தாள். டெலிபோன் ஒலித்தது. மாமனார் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்தார். இது என்ன எளவு? அவளும் போயிட்டா, இவரும் தூங்குறார். எப்படி இதை எடுத்து பேசுறது? பழக்கமும் இல்லையே. அது அடித்துக்கொண்டே இருந்தது. எழுந்து போய் அவரை எழுப்பினாள். என்னடி அது அடிக்குதுங்க? நீ திருப்பி அடி, என்ன தூங்க விடுறே. என்னான்னு கேளுங்களேன். நான் தூங்குனா உனக்கு பொறுக்காதே. சரியான கட்டுப்பட்டி. டெலிபோன்ல பேச தெரியாது. எழுந்து வேட்டியை இறுக்கி கொண்டு அவர் நெருங்க அதன் ஓசை நின்றது. பாத்தியா, என் தூக்கம் கெட்டதுதான் மிச்சம்.
கொட்டாவியோடு அவர் போய் திரும்பவும் படுத்தார். பேரப்பிள்ளைகள் இருவரும் வீடியோ கேமில் இருந்தார்கள். மாமியார் முடிந்தவரை வீட்டை குடையும் வேளையில் இறங்கினாள். ஒன்றும் தேரவில்லை. 1 மணி நேரத்தில் பத்மா திரும்பிவிட்டாள். என்ன சமைக்கட்டும் அத்தை? ஏதோ ஒண்ணு செய். ராசப்பா எப்ப வருவான்? இன்னைக்கு வந்தாதான் வருவார். அது வேறயா? சரி, நானும் போய் ஒரு தூக்கம் போடுறேன். பத்மா சமையலில் இறங்கிவிட்டாள். மாலை 6 மணிக்கு அந்த செய்தி தொலைபேசி வழியாக வெடிகுண்டாக வந்து இறங்கியது. சரியாக 6 மணி. தொலைபேசி ஒலிக்க அருகில் இருந்த மாமனார் ரிசீவரை எடுத்தார். அது ராசப்பா விடுதானே? ஆமா. அவர் சம்சாரம் இல்லைங்களா? லைன்ல இருங்க. பத்மா, இப்படி வாமா, உனக்கு தான் போன். பத்மா ஈர கைகளை முந்தானையில் துடைத்து கொண்டே வந்தாள். ரிசீவரை வாங்கி கொண்டாள். ஹலோ அம்மணி, ராசப்பா பொஞ்சாதீங்களா? ஆமா, நீங்க யாரு? அது இப்ப முக்கியம் இல்லைங்க. நான் சொல்ற விவரத்தை கேட்டு போட்டு பொறவு பேசுங்க. பத்மாவுக்கு அந்த பாஷையும் பேசும் விதமும் என்னவோ போலிருந்தது. சரி சொல்லுங்க. ராசப்பா ஊட்ட விட்டு எத்தனை மணிக்கு புறப்பட்டாருங்க? காலையில 5:30க்கு. தினைக்குமா? பெரும்பாலும் அப்படித்தான். நீங்க யாரு? இரு அம்மணி, பதட்டம் கூடாது. சங்கதிய சொல்லாமலே இப்படி பதட்டப்பட்டா நல்லதில்ல கண்ணு. பாஷையில் நாகரிகம் குறைவதை உணர்ந்தாள் பத்மா. சரி, விஷயம் என்ன? சுருக்கமா சொல்லட்டுமா தாயி? உன் புருஷன் ஒருத்திய வச்சுக்கிட்டு இருக்கிறது அம்மனிக்கு தெரியுமா? என்ன உளற? உளறல் இல்ல கண்ணு. கத்திரிக்காய் முத்தினா கடைக்குத்தான் தாய் வரணும். வந்தாச்சு. என்ன சொல்ற? நான் சொல்ல வேண்டாம். உன் புருஷன் அந்த மேனாமணிக்கிய கூட்டிக்கிட்டு ஜல்சா பண்ண பெங்களூர் போயாச்சு. திரும்பி வர 4 நாள் ஆகும். செய்தி உனக்கு வேற மாதிரி வரும். உஷார். என்ன? நான் அப்பப்ப போன்ல வருவேன், விவரங்களை தருவேன். முடிஞ்ச அந்த மூதேவியை விரட்டிட்டு உன் புருஷனை மீட்டுக்கோ தாயி. வச்சிரட்டுமா? பத்மா பேயறைந்த தினசிலானாள். யாரு பத்மா போன்ல? அவரோட நண்பர் மாமா. ஏதாச்சும் கெட்ட செய்தியா? உன் மூஞ்சி சரியாவே இல்ல. இல்ல மாமா. பத்மா உள்ளே வந்து விட்டாள். இது நிஜமா? ச்சே, இருக்காது. மற்ற பெண்களை நிமிர்ந்து கூட பார்க்காத மனிதர். என்னை, குழந்தைகளை தவிர வேறு சிந்தனையில்லாத மனிதர். எவனோ ஆகாதவன் தந்த தகவலை நம்பி அவசரப்படக்கூடாது. பெங்களூர் போயாச்சு மேனா மினிக்கியோட. திரும்பி வர 4 நாள் ஆகும். செய்தி உனக்கு வேற மாதிரி வரும். சார், குரல் கேட்டு பத்மா வெளியே வந்தாள். ராசப்பாவின் ஆபீஸ் பாய் தன்ராஜ். என்ன தன்ராஜ்? சார் அவசரமா ஆபீஸ் வேலையா திருநெல்வேலி வரைக்கும் போயிருக்கார். திரும்பி வர 4-5 நாள் ஆகும். உங்ககிட்ட சொல்ல சொன்னார். செய்தி உனக்கு வேற மாதிரி வரும். இதுதானா அது? முதல் முள் சுருக்கென பத்மாவின் நெஞ்சில் தைத்தது. 4 நாட்கள் திரும்பி பார்ப்பதற்குள் ஓடிவிட்டது. பத்மா அந்த 4 நாட்களும் உறங்கவில்லை. நிஜமாகவே ஆபீஸ் வேலைதானா அல்லது எவளையோ அழைத்து கொண்டு வெளியூருக்கு? அவசரப்படாத பத்மா. ஒரு போன் காலை நம்பி 9 வருஷ தாம்பத்தியத்தை விஷமாக்கி விடாதே. அவர் வந்தால் இந்த போன் விவரத்தை சொல்லலாமா? ஒருவேளை அது நிஜமாக இருந்தால் ஒப்புக்கொள்ளவா செய்வார்? மாமனார் மாமியார் இருக்கும் இந்த நேரம் சண்டை வரக்கூடாது. வந்தால் அது வேறு மாதிரி ஆகிவிடும். பிறகு என்ன செய்வது? 4 நாட்கள் பல்லை கடித்து கொண்டு சமாளித்தாள். அன்று இரவு 10:30 மணிக்கு மேல் பெல் அடித்தது. திறந்தாள். ராஜபாதான். சாரிமா, திடீர்னு ஆபீஸ் வேலை, தட்ட முடியல. வீட்டுக்கு வந்து சொல்லக்கூட நேரம் இல்ல. நம்ம வீட்டுல போன் இருக்கு, அதுல பேசக்கூட அவகாசம் இல்லைன்னா பாரேன். தன்ராஜ் கிட்ட அவசரமா சொல்லிவிட்டேன். வந்தானா? ராசா, எப்ப வந்த? அட அம்மாவா? அப்பா வரல? எப்ப வந்தீங்க? 4 நாள் ஆச்சு. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? நான் சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் பால் மட்டும் குடு பத்மா. பத்மா பாலை எடுத்து வந்தாள். குடித்தான். காலையில சீக்கிரம் போகணும். இப்பவே 11 மணி. தூக்கம் கண்ணை சுத்துது. போய் படுத்து விட்டான். நிறைய பேச வேண்டும் என்று நினைத்த அப்பா அம்மாவுக்கே என்னவோ போலாகிவிட்டது. குழந்தைகள் உறங்கிவிட்டன. விளக்கை அணைத்து கதவுகளை சரிபார்த்துவிட்டு பத்மா வந்தாள். அவனது குரட்டை சப்தம் கேட்டது. என்ன பேசுவது? அவளும் படுத்து விட்டாள். காலையில் அவன் எழுப்பினான். பத்மா, எழுந்துரு, நான் புறப்பட்டாச்சு. டைம் என்ன? 6 போகுது. நீ தூங்கு, ஒன்னும் அவசரம் இல்ல. ஒரு காஃபி கூட குடிக்காம? வேண்டாம், நேரம் இல்ல. ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் வர்றேன். நீங்க திடீர்னு பெங்களூர் போவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் தக்காளி வாங்க சொல்லியிருப்பேன். பெங்களூரா? அப்படியா சொன்னான் தன்ராஜ். கேட்டதற்குள் வியர்த்து விட்டது ராசப்பாவுக்கு. ஆமா, மடையன். திருநெல்வேலிக்கும் பெங்களூருக்கும் வித்தியாசம் தெரியாதா? சரி, அல்வா வாங்கிட்டு வந்திருக்கலாம் நீங்க. நான் புறப்படுறேன் பத்மா. வாசலை தாண்டி விட்டான். பெங்களூர் என்றதுமே ஏன் முகம் அப்படி இருண்டது? அப்படியானால் நிஜம்தானா?
தொலைபேசியில் வந்த செய்தியில் உண்மை இருக்கிறதா? எப்படி நிச்சயமாக தெரிந்து கொள்வது? குழம்ப தொடங்கினாள் பத்மா. காலை 8:30 மணிக்கு அவன் ஆபீஸுக்கு டயல் செய்தாள். எதிர்முனை ஒலித்தது. எடுக்கப்பட்டது. மிஸ்டர் ராஜப்பா இருக்காரா? நீங்க யார் பேசுறது? நான் அவரோட நண்பன் மகாலி. ராஜப்பா 10 மணிக்கு தான் ஆபீஸ்க்கு வருவார். என்ன வேணும்? சீக்கிரம் வந்துடுவார்னு நினைச்சேன். அவராவது சீக்கிரம் வர்றதாவது 10 மணிக்கு முன்னால வரமாட்டார். 5:30க்கு பின்னால இருக்கவும் மாட்டார். சரிங்க. இணைப்பை துண்டித்தாள். வீட்டை விட்டு காலை 6க்கு முன்னால் புறப்படுகிறார். இரவு 10 மணி ஆகிவிடுகிறது வீடு திரும்ப. அலுவலகம் தவிர இடைப்பட்ட நேரத்தில் எங்கே போகிறார்? யாரது? எப்படி தெரிந்து கொள்வது? மண்டை குடைந்தது. மாமனார் மாமியார் இருந்ததால் வெகுவாக அடக்கி வாசிக்க வேண்டி இருந்தது. நானே இறங்கி செயல்பட வேண்டும். அதுவும் தெரியாமல் துப்பறிய வேண்டும். முடியுமா? காலை 9 மணிக்கு ஆட்டோ வந்து நின்றது. வசுமதி அவள் தங்கை. வாமதி, இப்பதான் என் ஞாபகம் வந்ததா? எப்படி இருக்கு பத்மா? உனக்கு என்ன பணமழை கொட்டுது? கொடுத்து வச்சவ. உட்காரு, காஃபி கொண்டு வரேன். வேண்டாம் பத்மா, அதுக்கு நேரம் இல்ல. நாளைக்கு வீட்ல சுமங்கலி பூஜை பண்றோம். காலையில 7 மணிக்கு அங்க நீ இருக்கணும். அப்படின்னா இங்க இருந்து 6க்கு முன்னால புறப்படணும். கஷ்டமதி. அத்தை மாமா வந்திருக்காங்க. அவரும் சீக்கிரம் புறப்பட்டு போயிடுவார். போட்டது போட்டபடி வர முடியுமானா? சுமங்கலி பூஜைன்னு அழைக்கும் போது மறுக்க கூடாது. நீ போயிட்டு வா பத்மா. அத்தை, பொல்லாத வேலை இந்த வீட்ல. நான் பாத்துக்க மாட்டேனா? நீ புறப்படு. சரி மதி, நான் வர்றேன். அந்த மதி போய்விட்டாள். அந்த நாள் ஓடியும் விட்டது. மறுநாள் 4 மணிக்கு எழுந்து குளித்து தயாராக தொடங்கினாள் பத்மா. ராஜப்பா எழுந்து விட்டான். நீ எங்க புறப்பாடு? விவரம் சொன்னாள். சரி வா, 2 பேரும் ஒன்னாவே போகலாம். உன்னை கொண்டு போய் விட்டுட்டு நான் போறேன். கஷ்டம் உங்களுக்கு? இல்லம்மா, வா. ஆட்டோவில் ஏறிய போதுதான் அது தோன்றியது. காலையில் 10 மணிக்கு முன்னால் ராஜப்பா ஆபீஸ் வரமாட்டார். அப்படியானால் எங்கே போகிறார்? இன்று துப்பறிந்து விடலாமா? மதி காத்திருக்க மாட்டாளா? இருக்கட்டும், நான் போகாவிட்டால் பூஜை நின்றா போய்விடும். பிறகு சமாதானம் சொல்லிக் கொள்ளலாம். என்னங்க, இங்க நிறுத்திடுங்க. அந்த சந்தில தான் அவ வீடு. ஆட்டோ நின்றது. அவளை இறக்கி விட்டான் ராஜப்பா. வரட்டுமா பத்மா? சரிங்க. அவன் ஆட்டோ நகர பாய்ச்சலாக சற்று தள்ளி நின்ற ஆட்டோவுக்குள் புகுந்தாள். அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க, சீக்கிரம். மீட்டருக்கு மேல. நீ கேட்டதை தர்றேன், ஜல்திய போப்பா. ராஜப்பாவின் ஆட்டோவை கணிசமான இடைவெளியில் பின்தொடர்ந்தாள் பத்மா. மனது படக் படக்கென அடித்து கொண்டது. இதெல்லாம் பழக்கமில்லாத வேலை, தவறும் கூட. ஒரு சில வாக்கியங்களை, அதுவும் டெலிபோனில் கேட்டதை வைத்து தாலி கட்டிய புருஷனை வேவு பார்ப்பதா? என்ன தவறு? மனதில் சந்தேகம் வந்துவிட்டால் வாழ்க்கை நரகமாகி விடாதா? கூடாது. பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவ்வப்போது தீர்த்து கொள்ள வேண்டும். ராஜப்பாவின் ஆட்டோ நகரின் ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்தது. குறிப்பிட்ட ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தின் முன்னால் போய் நின்றது. அது 4 மாடி கட்டிடம். காலை வேளையின் சுறுசுறுப்பு தொடங்கி இருந்த நேரம். சற்று தள்ளி மறைவாக ஆட்டோவை நிறுத்தி பணத்தை கொடுத்தாள். அவன் ஒரு மாதிரி பார்த்துவிட்டு வண்டியை கிளப்பி கொண்டு போனான். ராஜப்பா படியேற தொடங்கினான். பத்மாவுக்கு குழப்பம். அவன் கண்களிலும் பட்டுவிடக் கூடாது. அதே நேரம் அவனை விட்டுவிடவும் கூடாது. முடியுமா? இத்தனை வீடுகள் இருக்கும் பகுதியில் எந்த வீட்டுக்குள் அவன் நுழைய போகிறான்? தவித்தாள். நின்ற இடத்தை விட்டு நீங்காமல் கவனித்தாள். 3வது மாடியில் ராஜப்பா தெரிந்தான். கண்ணில் படும் அந்த வீட்டின் முன்னால் போய் நின்றான். சற்று இடைவெளி விட்டு கதவு திறந்தது. ஒரு பெண் தெரிந்தாள். ராஜப்பா உள்ளே நுழைய கதவு தாளிடப்பட்டது. அவள்தானா? இங்கிருந்து சரியாக தெரியவில்லையே. அந்த பகுதியின் விலாசத்தை, வந்த வழியை மனதிற்குள்ளும் குறித்து கொண்டாள். அதே இடத்தில் நின்றாள் வெகு நேரம். கால்களும் மனதும் துவண்டு போனது. நேரம் 9 மணி. ஏறத்தாழ 2 மணி நேரம். கதவு திறந்தது. 2 பேருமாக வெளியே வந்தார்கள். படியிறங்கி கீழே வர அவள் நன்றாக தெரிந்தாள். திகுதிகுவென்ற உயரத்துடன் பந்தய குதிரை போல இருந்தாள். நல்ல நிறம். சந்தேகமில்லாமல் அழகிதான். நன்றாக உடுத்தி இருந்தாள். ஆட்டோ வர சிரித்தபடி இருவரும் ஏறினார்கள். ஆட்டோ புறப்பட்டது. இவளை கடந்து போனது. பத்மா, இனி நீ உஷாராக இருக்க வேண்டும். அதிகாலையில் புறப்படும் உன் கணவன் தினசரி இங்குதான் வருகிறான். காலை உணவு இவள் கையால் தான். போனில் குறிப்பிடப்பட்ட அந்த மேனாமினிக்கு இவள்தான். இவளுடன் தான் பெங்களூர் பயணம். போன் செய்தி நிஜம்தான். என் வாழ்வில் குறுக்கிட வந்தாள். என் சொத்தை அபகரிக்க வந்தாள். விடக்கூடாது. இவளை நான் அனுமதிக்க கூடாது. என்ன செய்ய போகிறேன்?
கேள்வி மேல் கேள்வி வர பத்மா துவண்டு போனாள். நான் இதில் தனித்து இயங்க முடியுமா? யாரிடம் சொல்வாய்? யாரிடமாவது சொன்னால்தான் அவளை அங்கிருந்து மீட்க முடியும். மாமா அத்தையிடம்? பெற்றவர்கள் பிள்ளையை குறை கூறினால் ஒப்புக்கொள்வார்களா? முதலில் இதை நீ நிரூபிக்க வேண்டும். இல்லையானால் அசிங்கப்படுவாய். எப்படி? மறுபடியும் இங்கு வர முடியுமா? வந்தது வந்தாகிவிட்டது. கொஞ்சம் தகவல்களை சேகரிக்காமல் போகக்கூடாது. மெல்ல நடந்து 3வது மாடிக்கு வந்தாள். மூச்சு வாங்கியது. அந்த கதவில் பூட்டு தொங்கியது. பேர் பலகை இல்லை. வாசலில் ஒரு படிகாரக்கல், கருப்பு நூல் கட்டி அதற்கு மேல் பிள்ளையார் ஸ்டிக்கர், பக்கத்தில் வீடு, ஸ்கடனிங் கிளாஸ் என்ற பெயர் பலகை. அழைப்பு மணியில் விரல் பதித்தாள். உள்ளே அது வீறிட்டது. காலடி யோசை கேட்டது. கதவு திறந்தது. பக்கத்து வீட்டுல இல்லைங்களா? பரிமளாவை கேக்குறீங்களா? மணி 10 போகுது. ஆபீஸ் போயிருப்பா. பரிமளாவோட அத்தை மகள்னா. கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன். சாயங்காலம் எப்போ வருவா? 9, 9:30 ஆகும். ஒரு வயதான அம்மா அப்போதுதான் வெளிப்பட்டாள். யாரு? பக்கத்து வீட்டு பரிமளாவோட அத்தை மகளாம். இந்தாமா, உங்க பரிமளாவை யாரும் கண்டிச்சு வைக்க மாட்டீங்க. அம்மா, அவ பாட்டுக்கு கண்ட நேரத்துக்கு வர்றா, கண்ட நேரத்துக்கு போறா. ராத்திரி தனியா இருக்கா. சில சமயம் அந்த தடிய ராத்திரி வருவான். காலையில 7 அடிச்சா வந்துருவான். 2 பேரும் சேர்ந்து போவாங்க. சாயங்காலம் அவளை கொண்டு விட்டுட்டு ராத்திரி 8:30 மணிக்கு தான் போவான். அவளோட புருஷனா இருந்தா அவளோட தானே இருப்பான். இவன் வந்து வந்து போறான். அவ கழுத்துல தாலி இல்ல. என்னம்மா இதெல்லாம்? பத்மா நிலை குலைந்து நின்றாள். சொல்லுமா, நீ அவளோட அத்தை பொண்ணுங்கிற. உனக்கு தெரியாத இதெல்லாம்? நீ சும்மா இருமா. என்னவோ விவரம் கேட்டாங்க, உண்டு இல்லைன்னு சொல்லி அனுப்புவியா? உனக்கே ஊர்வம்பு. சாரி, நான் தொந்தரவு பண்ணிட்டேன், வர்றேன். பத்மா வெளிப்பட்டாள். நெஞ்சுக்குள் நெருப்பு மூண்டு கிடந்தது. ராஜப்பா அன்று அதிசயமாக இரவு 6:30க்கே வீடு திரும்பிவிட்டான். குழந்தைகளோடு கொஞ்சம் விளையாடி கொண்டிருந்தான். அப்பா அம்மாவிடம் கலகலப்பாக பேசினான். வெகு இயல்பாக இருந்தான். பத்மாவுக்கு புரியவில்லை. இன்று வரை இதுபோல் சீக்கிரம் வந்ததே இல்லை. என்னவாயிற்று? என் கணிப்புதான் தவறா? என்ன தவறு? அவளோ பரிமளா. இவளை பற்றி அக்கம் பக்கத்தில் தப்பு தப்பாக பேசுகிறார்கள். அவள் வீட்டுக்கு இவர் போய் மூடிய கதவுக்குள் பல நிமிடங்கள் இருந்ததை நான் பார்த்தது பொய்யா? பிறகு இன்றே கேட்டுவிட போகிறாயா? அல்ல, இந்த குட்டு உடைந்து ஆதாரத்துடன் அம்பலத்துக்கு வரும்போது கேள்வி கேட்க போகிறாயா? இனிமேல் வர என்ன இருக்கிறது? கட்டுன மனைவி, குழந்தைகள் இருக்க யாரோ ஒருத்தியிடம் என்ன வேலை இவருக்கு? இரவு சாப்பாடு முடிந்து குழந்தைகள் உறங்கிய பின்பு வழக்கம் போல விளக்கை அணைத்துவிட்டு உள்ளே வந்தாள். அரை தூக்கத்தில் இருந்தான். என்னங்க? சொல்லு பத்மா. கண்களை விழித்தான். அவன் முகத்தை உற்று பார்த்தாள். யாரு பரிமளா? நேரடி கேள்வியில் தூக்கி எறியப்பட்ட ராஜப்பா. என்ன கேட்ட? யார் அந்த பரிமளான்னு கேட்டேன். பரிமளாவா? தினசரி உங்களோட காலை மாலை பொழுதுகளை கபலீகரம் பண்ணிக்கிட்ட அந்த பரிமளா உங்களுக்கு என்ன வேணும்? ராஜப்பாவின் முகம் சுத்தமாக ரத்தம் விழுந்தது. கழுத்துல தாலி இல்லாம தன்னந்தனியா வாழ்ற அந்த பரிமளாவுக்கும் உங்களுக்கும் மத்தியில என்ன உறவு? ஆணி அடித்தாற் போல் அழுத்த திருத்தமான கேள்விகள். நிலை குலைந்தான் ராஜப்பா. உடம்பு முழுக்க வியர்வை ஊற்றெடுத்து பேச்சு கூட வரவில்லை. ஒரு வினாடி போல மௌனமாக இருந்தான். இன்னும் அவனை நெருங்கினாள். சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்ன குறை வச்சேனா? ஏன் இப்படி ஒரு விபரீத புத்தி உங்களுக்கு? நானும் 2 குழந்தைகளும் இருக்க அவ எதுக்கு நடுவுல? சொல்லுங்க, சொல்லாம விடமாட்டேன் உங்களை. அவள் குரல் உயர்ந்தது. திரும்பினான். நம்ம பேச்ச அப்பா அம்மாவுக்கு கேட்கணுமா? தப்பில்ல. தன் பிள்ளைய பத்தி அவங்களும் ஒரு நாள் தெரிஞ்சுக்கத்தானே வேணும். பத்மா, கழுத்துல தாலி இல்லாத தனி ஒருத்திக்கும் உங்களுக்கும் பலவிதமான ஸ்நேகம் தானா? பத்மா, நான் ஏன்பா தடுமாற்றம்? அவளை பத்தி நான் கேட்கும் போது எதுக்காக இந்த வியர்வை? கட்டின மனைவி குத்து கல்லாட்ட இருக்க கள்ள உறவு எதுக்கு? அவன் எழுந்து வந்தான். விளக்கு அணைச்சிட்டு படு, அப்புறம் பேசிக்கலாம். இல்ல, எனக்கு இப்பவே பதில் தெரிஞ்சாகணும். அப்புறம்னு தள்ளி போட நான் முட்டாள் இல்ல. எத்தனை நாள் இந்த வாழ்க்கைய நான் இழந்திருக்கேன்னு கணக்கு தெரியல. இனி இழக்க நான் தயாரா இல்ல. என் கேள்விகளுக்கு பதில் சொல்லாம உங்களை நான் தூங்க விட மாட்டேன். அவளை நிமிர்ந்து நன்றாக பார்த்தான். அப்படியா? ஆமா. நெருங்கி அவள் முகவாயை சற்று முரட்டுத்தனமாக நிமிர்த்தினான். உனக்கு பதில் வேணுமா? பதில் சொல்றேன். அவனது குரலில் சன்னமான அகங்கள் இருந்தது. அவள் பீதியுடன் அவனை பார்த்தாள். எனக்கும் பரிமளாவுக்கும் தொடர்பு இருக்கு. எஸ், அதை நான் ஒப்புக்கிறேன். அவளுக்கும் எல்லாம் செய்யறேனா. தாலி மட்டும் தரல, மீதி எல்லாம் தந்தாச்சு. பதில் போதுமா? இன்னும் வேணுமா?
சீற்றத்துடன் நிமிர்ந்தாள் பத்மா. அட பாவி, நீ மனுஷன்தானா? உனக்கு நான் என்ன செய்யல? எந்த விதத்துல இனங்கல? எல்லாம் நிறைஞ்ச நான் பக்கத்துல இருந்தும் ஏன் உன் புத்தி இப்படி போச்சு? மரியாதையா பேசு, நான் உன் புருஷன். அந்த தகுதி உனக்கு இருக்கா இனி? வேண்டாமா? உனக்கு புருஷனா இருக்க வேண்டாம்னா சொல்லு. அங்கேயே நிரந்தரமா போயிடுறேன்னு சொல்ல போறியா? ஒரு குலமகளை கண்ணீர் சிந்த வைக்கிற அந்த பாவி முண்டை நல்லா இருப்பாளா? ஸ்டாப் இட் பத்மா. ஏன் ஏன் கோபம் வருது? கழுத்துல ஒரு தாலியும் இல்லாம கல்யாணமாகி குழந்தைகள் பெற்ற ஒரு நடுவயது மனுஷனை நாணம் மானம் இல்லாம தன் மடியில வச்சுக்கிட்டு அவளை மனுஷின்னு இந்த உலகமே ஒப்புக்காது. ராஜப்பா பேசவில்லை. பத்மாவின் குரல் இறங்கி விட்டது. இந்த பாருங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நடந்ததையெல்லாம் கெட்ட கனவுன்னு நானும் மறக்க தயாரா இருக்கேன். நீங்களும் அவளோட தொடர்பை இந்த நிமிஷம் தொட்டே விட்டுருங்க. இந்த விஷயம் உங்களை பெத்தவங்களுக்கு கூட தெரிய வேண்டாம். ராஜப்பா மௌனமாக இருந்தான். என்ன பேசல? சாரி பத்மா, பரிமளாவை என்னால விட முடியாது. அப்படின்னா என்னையும் குழந்தைங்களையும் விட்டுருங்க. அந்த அளவுக்கு நான் பாவி இல்ல. மனைவி குழந்தைகளுக்கு துரோகம் செய்யறவன் பாவி இல்ல, மகா பாவி. அவன் சட்டென விளக்கை அணைத்தான். குட் நைட். கட்டிலில் ஏறி படுத்து விட்டான். சற்று நேரத்தில் குரட்டை சப்தம் கேட்க தொடங்கியது. பத்மா ஒடுங்கி போயிருந்தாள். முதலில் மௌனம் சாதித்தாலும் ஒப்புக்கொண்டு விட்டான். அவளை விட முடியாது என்கிறான் தீர்மானமாக. இதை விடக்கூடாது. நான் தனித்து நின்று இந்த விஷயத்தில் போராடவும் வழியில்லை. என் பிரச்சனைகள் அலசப்பட வேண்டும். இவனை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வைத்து 4 பேர் கேள்வி கேட்க வேண்டும். எப்படி? நாளை விடுவதற்குள் இதை பேசியே ஆக வேண்டும். காலையில் சீக்கிரம் வழக்கம் போல புறப்பட்டு போய்விடுவான். காலையில் பிடிக்க முடியாது. பிறகு சீக்கிரம் எழுந்து ராஜப்பா புறப்பட்டு விட்டான். சாதாரணமாக காஃபி கலந்து தந்து வாசல் வரை வந்து வழி அனுப்புவாள். இன்று பிடிக்கவில்லை. விழிப்பும் வந்து கண்களை மூடியபடி கட்டிலில் கிடந்தாள். ராஜப்பா அவளிடம் சொல்லிக் கொள்ள கூட இல்லை. புறப்பட்டு விட்டான். இதோ அவள் வீட்டுக்கு நேராக போகிறான். பின்தொடர்ந்து போனால் என்ன? அங்கே கூச்சலிட்டு 10 பேரை அழைத்து அந்த பரிமளாவை கிழிக்க எத்தனை நேரமாகும்? ச்சே, நல்ல குடும்பத்தில் பிறந்த நீயா பத்மா? செய்யலாமா? அது போல செய்ய முடியுமா உன்னால்? வேண்டாம், நிதானமாக செயல்படுவோம். 10 நிமிடத்தில் எழுந்து குளித்து காலை வேலைகளை தொடங்கிவிட்டாள். குழந்தைகள் இன்னும் உறக்கத்தில். பெரியவர்கள் எழுந்து விட்டார்கள். காஃபி குடிக்க உட்கார்ந்தார்கள். கூடத்துக்கு வந்தாள் பத்மா. உங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னா? தொடங்கும் போதே அழுகை வந்து விட்டது. மாமனார் முன்னால் வந்தார். ஏன் பத்மா, எதுக்காக அலற? விஷயத்தை சொல்லுமா. கண்களை துடைத்து கொண்டாள். எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் உங்க பிள்ளை துரோகம் செய்ய தொடங்கிட்டார். என்ன சொல்ற நீ? பரிமளான்னு ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சிருக்கார். என்னது? ஆமா மாமா, அந்த விவரம் நேத்துதான் எனக்கே தெரிய வந்தது என தொடங்கி பெங்களூர் பயணம், அந்த தொலைபேசி எச்சரிக்கை என விவரமாக சொன்னாள். இத நான் நம்ப மாட்டேன் அத்தை. நான் பொய் சொல்லல. அவரே என்கிட்ட ஒப்புக்கிட்டாச்சு. நேத்து ராத்திரி அவளை விட முடியாதுன்னு சொல்லியாச்சு. மாமியாரும் மாமனாரும் பலமாக தாக்கப்பட்டிருந்தது தெரிந்தது. எனக்கு நியாயம் வேணும். உங்களை எல்லாம் நம்பித்தான் உங்க குடும்பத்துக்கு வாழ வந்திருக்கேனா? இப்ப என் வாழ்க்கை உங்க பிள்ளையால கேள்விக்குறியா மாறி இருக்கு. அதுக்கு பதில் வேணும் எனக்கு. இருவரும் மௌனமாக இருந்தார்கள். என்ன பாவம் செஞ்சேனா? ஏன் எனக்கு இந்த தண்டனை? மடிந்து உட்கார்ந்து அழத் தொடங்கினாள். மாமியார் மௌனமாக இருந்தாள். தன் பிள்ளை மேல் மருமகள் பெரிய குறையாக சொன்னது பிடிக்கவில்லை. ஆனாலும் அதை ஜீரணிக்கவும் முடியவில்லை. மாமனார் எழுந்து அருகில் வந்தார். பத்மா நிமிர்ந்தாள். கவலைப்படாதம்மா, சாயங்காலம் அவ வரட்டும். இது தொடர்பா நான் பேசுறேன். உனக்கு எதுவும் நஷ்டப்படாது. அதுக்கு நான் உத்தரவாதம். போதுமாமா? சரி மாமா. எழுந்து வேலையை கவனி. போமா. இப்படி ஒரு பழிய கூசாம தம் புருஷ மேல சுமத்துறாளே, நம்ம புள்ள அப்படிப்பட்டவனா? இருக்கலாண்டி, ஏன் இருக்க கூடாது? என்னால நம்ப முடியலங்க. அப்படி என்ன அவசியம் வந்தது அவனுக்கு? இந்த அவசியங்கள் எல்லாம் எப்ப ஏன்னு கேள்வி கேட்டா வரும்? ஆண் பிள்ளைக்கு சபல குணம், 4 நட்சத்திரம் பார்த்துட்டா வரும். பேச போறீங்களா அவங்கிட்ட? நிச்சயமா. அந்த பொண்ணு என்கிட்ட விவரம் சொல்லும் போது பாதி செத்துட்டேனா. நம்ம பிள்ளைய நம்ம சரியா வளர்க்கலையோன்னு ஒரு கவலை வந்தது. அப்பதான் நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு வந்த பத்மாவுக்கு பதில் சொல்ற கடமை நமக்கு உண்டு. சரி, பணம் காசுன்னு கொண்டு வந்து கொட்டுறானே, அதையெல்லாம் இவதான அனுபவிக்கிறா. நல்லதை அனுபவிச்சா கெட்டதும் பின்னாலே வரத்தான் செய்யும். பத்மா சமையலறை கதவு பக்கம் சற்றே மறைந்து நின்றபடி இவர்கள் பேச்சை கேட்க தொடங்கினாள். அப்படின்னா உன் பிள்ளை எவ்வளோ ஒருத்தி கூட தொடர்பு வச்சுக்கிட்டது நியாயம்னு சொல்றியா?
அதை ஏன் தப்பான தொடர்புன்னு கருதணும்? அடி சக்க, தினமும் அவன் மடியில படுத்துக்கிட்டு சுந்தரகாண்டம் படிக்கிறானா உன் பிள்ளை? ஏன் இப்படி பேசுறீங்க? நானும் ஒரு ஆம்பளைங்கிற காரணத்தால பேசுறேன். எனக்கு வயசு 58. இப்பவும் எந்த உணர்ச்சியும் மங்கி போகல. மடி ஆசாரத்தோட ரவிக்க போடாம நீ நிக்கும் போது மனசு தடுமாறத்தான் செய்யுது. ஏண்டி பிள்ளைன்னு வரும்போது உன் மாமியார் புத்திய காட்டுற பாத்தியா? என்ன பேசுறீங்க? இது வரைக்கும் பேசல, இனிமே பேச போறேன். அவனை நான் கேட்கணும். இது 100% நிஜமா இருந்தா பத்மா சார்புல நியாயம் கேட்கணும். நமக்கு ராசப்பா ஒரே பிள்ளை, அதனால 9 பேரை வச்சுக்கிட்டா கூட நியாயம்னு சொல்லணுமா? த பாருடி, கொஞ்சம் மனுஷியா இருந்து யோசி. அட அது கூட வேண்டாம், அம்மாவா இருந்து பாரு. ராசப்பாவுக்கு அம்மாவா இல்ல, பத்மாவோட அம்மா ஸ்தானத்துல இந்த பிரச்சனைய பாரு. உன் மகளுக்கு உன் மாப்பிள்ளை இது மாதிரி துரோகம் பண்ணார்னா நீ மௌனமா இருப்பியாடி? அம்மா பேசவில்லை. பிள்ளை என்ன செஞ்சாலும் நியாயம் ஆயிடுமா? விட்டுடு. இது தொடர்பா நீ பேச வேண்டாம். அவனை நான் கேக்குறபடி கேக்குறேன். மாமா வெளியில் வந்தாள் பத்மா. என்னம்மா? 2 ஆண்கள் அது அப்பா பிள்ளையா இருந்தா கூட பேசுனா பிரச்சனை பெருசாயிடும். நான் சண்டை போட மாட்டேம்மா, நீ பயப்படாத. பத்மாவின் முகம் பேயாடி விட்டதை போல இருந்தது. பத்மா, என்ன மாமா? நீயும் அவன் வீட்டுக்கு வர சமயம் கொஞ்சம் நல்ல சேலையா கட்டி சீவி சிங்காரிச்சு பளிச்சுன்னு இரு. ஒரு மனைவிக்கு இதெல்லாம் அவசியமா மாமா? மனச பார்க்காம மாற பாக்குற. சாரிமா, ஆண்கள் கூட்டத்துல என் பிள்ளையும் சேர்ந்துட்டா அரிதாரம் பூசித்தனம் ஆகணும். பத்மா பேசவில்லை. தொண்டை வரை கசந்தது. இரவு 9:30க்கு வந்தான் ராசப்பா. உடை மாற்றி வேட்டி கட்டி திறந்த உடம்போடு முகம் கழுவ பாத்ரூமுக்கு போனான். டவலால் துடைத்தபடி சோஃபாவில் வந்து உட்கார்ந்தான். பால் கொண்டு வா பத்மா. அப்பா வந்து அவன் அருகில் உட்கார்ந்தார். சாப்பாடு வேண்டாமா ராசா? வெளியில சாப்பிட்டாச்சுப்பா. எங்க? அந்த பரிமளா வீட்லயா? தடக்கன திரும்பினான் ராஜப்பா. சொல்லுயா, தினசரி ராத்திரி சாப்பாடு பரிமளா வீட்ல தானோ? முழு சாப்பாடா? வயிற்றுக்கு மட்டும்தானா? பத்மா படபடப்போடு கதவை பிடித்து கொண்டு நின்றாள். சொல்லு ராசா, உங்க அப்பா கேக்குறேன், பதில் சொல்லு. ராஜப்பா பத்மாவை பார்த்தான். அவதான் சொன்னா, எல்லாம் சொன்னா. இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. உன்கிட்ட கட்டுன புருஷன் கிட்ட நியாயம் கிடைக்கலைனா அவனை பெத்தவங்க கிட்ட தானே வருவா. ராஜப்பா பேசவில்லை. சொல்லு ராசா, நீ சுத்தமானவனா இருந்தா ஒரு அபாண்ட பழிய ஜீரணிச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா உன்னால? உன் மௌனமே உன்னை குற்றவாளின்னு சொல்லுதே. இப்போதும் அவன் பேசவில்லை. யாரப்பா அந்த பரிமளா? ஏன் உனக்கே இந்த புத்தி தடுமாற்றம்? பத்மாவுக்கு என்னடா குறைச்சல்? உன் கூட 9 வருஷம் வாழ்ந்து முத்து முத்தா 2 பிள்ளைகளையும் பெத்து தந்த அவளுக்கு நீ இப்படி துரோகம் செய்யலாமாயா? பத்மா உள்ளே அழத் தொடங்கினாள். வேண்டா ராசா, பத்தினி சாபம் தலைமுறைய தாக்கும். இப்போ உனக்கு புரியாது, விட்டுடு. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போகட்டும். அந்த பரிமளாவை விட்டுடு. இது ஒரு கெட்ட சொப்பனம்னு நினைச்சு எல்லாருமே மறப்போம். சொல்லேண்டி, பெத்த தாய் நீ. நீயும் 4 வார்த்தை பேசினாதான் அவனுக்கு புத்தியில உரைக்கும். அம்மா அருகில் வந்தாள். கை நீட்டி அவளை தடுத்த ராஜப்பா எழுந்து போய் வாய்க்கோப்பளித்து விட்டு வந்தான். அப்பா சொல்லுப்பா, பரிமளாவை என்னால விட முடியாது. என்னடா சொன்ன? குரல் ஓங்கி விட்டது அப்பாவுக்கு. மாமா, கூடத்துக்கு வந்து விட்டாள் பத்மா. இரமாணி, எவ்வளோ ஒரு அவசாரி கூட அசிங்கமான உறவு வச்சுக்கிட்டு அத நடு வீட்டுல உட்காந்து நியாயப்படுத்துற நீ மனுஷனாடா? என்னங்க, கட்டுனவ குழந்தைகளோட குத்துக்கல்லாட்ட இருக்கா. இவகிட்ட இருக்கிற எல்லாம் தாண்டா அவகிட்டே இருக்கு. என்ன மன்னிச்சிடு பத்மா. ராஜப்பா பேசவில்லை. அப்பா குரலை இறக்கி கொண்டார். வேண்டா ராசா, இது ஆபாசம், அவமானம். நம்ம பரம்பரையில இல்ல இது. பெண் சபல வந்து மனைவிக்கு யாரும் துரோகம் செஞ்சதா சரித்திரமே இல்ல. பத்மாவை இனி அள விடாத, விட்டு இத. சாரி, முடியாது. பரிமளாவை விட முடியாதுனா. அப்பா அவனை நெருங்கி கையை உயர்த்தி விட்டார். கப்பனை பிடித்தான். 30 கடந்த மகனுக்கு நேர கை ஒங்குறியா? நீ யாரியா என்ன கேட்க? ஒருமையில் அதுவும் கடுமையான முறையில் அவன் எதிர்குரல் எழுப்பிவிட அப்பா அதை சற்றும் எதிர்பாராமல் கதிகலங்கி போனார். நீ யாரியா என்ன கேட்க? ஒரு நொடியில் தகப்பன் மகன் உறவை கட்டி காத்த பாரம்பரியத்தை, கீழ்ப்படிதலை, மரியாதையை என சகலத்தையும் உடைத்து நொறுக்கிவிட்டான். அப்பாவால் நிற்க கூட முடியவில்லை. நீ யாரியா என்ன கேட்க? அந்த கேள்வி உடம்பின் சகல நரம்புகளையும் ஒரு குலுக்கு குலுக்கிவிட்டது. எப்படிப்பட்ட கேள்வி?
பெற்ற தகப்பனை பார்த்து இப்படி ஒரு கேள்வியா? சட்டென விலகினான். உள்ளே போனான். உடை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தான். செருப்புக்குள் காலை நுழைத்து கொண்டு சரேலென வாசலில் இறங்கி நடக்க தொடங்கினான். என்னங்க, அவனை தடுத்து நிறுத்துங்க. எதுக்கு? இந்த ராத்திரி 10:30 மணிக்கு இப்படி தனியா போறானே, எனக்கு பயமா இருக்கு. எங்கடி போவான்? வப்பாட்டி வீட்டுக்கு தான். போகட்டும், திரும்பி வராமையே போகட்டும். பத்மாவின் விசும்பல் கேட்டது. அருகில் வந்தார். அவருக்கும் ஒரு ஆண் பிள்ளை என்பது கூட மறந்து போய் அழுகை புறப்பட்டது. தன்னை இத்தனை மூர்க்கமாக தன் பிள்ளை எதிர்த்தது தாழவில்லை. பரம்பரையில் இப்படி ஒரு சாபக்கேடா என்ற அவமானம் வேறு ஆட்டி படைத்தது. பத்மா முகம் திரும்பினாள். என்ன மாமா? நாளைக்கே நாங்க 2 பேரும் ஊருக்கு புறப்படுறோம். மாமா, நீ யாரியா என்ன கேக்கன்னு ஒரே வாக்கியத்துல உறவை அறுத்துட்டாமா. அப்புறம் எப்படிமா இந்த வீட்டுல இருக்க முடியும்னா? மாமா, நீங்களும் போயிட்டா எனக்கு ஏது ஆதரவு? நீ உன்னை பத்தியே பேசிட்டு ஒரே பிள்ளை ராசா, அவனுக்கும் எங்களுக்கும் இல்லாம செஞ்சிட்டியே, இப்ப திருப்தி தானா? வாய மூடி. வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிற அவகிட்ட என்ன பேசுற? மாமியார் குணம் இப்ப கூடவா போகல உனக்கு? மாமா, நீங்க போகாதீங்க மாமா. இல்லம்மா, இனிமேலும் நாங்க இங்க இருந்தா அவனே எங்களை கழுத்தை பிடிச்சு தள்ளுவான். அது வரைக்கும் காத்திருக்கணுமா பத்மா? அவள் பேசவில்லை. இனி யார் பேசி என்ன? அவன் புத்தி பொறுக்க போயாச்சு. உன் பிறந்த வீட்டுல இத சொல்லுமா. உன் அண்ணன் தம்பிகள்கிட்ட சொல்லு. அவங்க ஆவேசம் வந்து இவனை நடு ரோட்ல போட்டு மிதிக்கட்டும். அப்ப வரும் புத்தி இவனுக்கு. என்னங்க நீங்களா பேசுறீங்க? நான் தாண்டி. வீட்டுல உள்ளவன் இதமா பேசும்போது உரைக்காதது தர்ம அடிபடும் போது விளங்கும். பேக் பண்ணு, காலையில முதல் பஸ்ல போறோம். உள்ளே போய்விட்டார். அத்தையும் பின்தொடர்ந்தாள். பத்மாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. சகலமும் இருட்டாக இருந்தது. காலையில் சொன்னபடி அவர்கள் தயாராகிவிட்டார்கள். மாமா நிற்க மாட்டார் என்று தெரிந்துவிட்டது. கோவலன் மாதவி வீட்டுக்கு போன சமயம் கண்ணகிக்கு யார் துணை நின்றார்கள்? பிறந்த வீடோ புகுந்த வீட்டு மனிதர்களோ ஒரு காலகட்டம் வரையில்தான். அதன் பிறகு தனித்து போராடத்தான் பழக வேண்டும். இது என் வாழ்க்கை, நான் தானே போராட வேண்டும். அவர்கள் போய்விட்டார்கள். குழந்தைகளுக்கு அன்று பள்ளிக்கூடம் திறக்கும் நாள். ஏமா தாத்தா பாட்டி போறாங்க? ஊர்ல வேலை இருக்கான். அப்பா நேத்திக்கு ராத்திரி வரவே இல்லையாமா? இல்லப்பா, வேலை இருக்கான். இனிமே நிறைய ராத்திரிகள் நாம 3 பேரும் தனியா இருக்க வேண்டி வரும். ஏமா கண் கலங்குது? இல்லையே, குளிக்கும் போது சோப்பு விழுந்துருச்சு, அதான். குழந்தைகளை தயார் செய்து அனுப்பி வைத்தாள். பிறந்த வீட்டு மனுஷங்களை நாடுமா. அப்பாவை வரவழைக்கலாமா? எதற்கு? தன் தகப்பனையே தூக்கி எறிந்தவன் என் தகப்பனையா மதிக்க போகிறான்? ஒரு எல்லைக்கு மேல் மனைவியே நுழைய முடியவில்லை. அவர்களால் என்ன செய்ய முடியும்? நாளை இவரை அவர்கள் முரட்டுத்தனமாக அணுகினால் பாதிப்பு எனக்கு தானே. யாரிடம் இதை முறையிடுவது? பரிமளம் சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் மேலல்லவா? என் வாழ்வை தட்டி பறிக்காதே, இது நியாயமல்ல என்று அவளிடமே முறையிட்டால் என் உடமையை எனக்கு திருப்பி தந்துவிடு. தருவாளா? தரத்தான் வேண்டும். தராவிட்டால் உன்னை நான் விடமாட்டேன். பகல் நேரத்தில் போனால் அவளை பிடிக்க முடியாது. பிறகு வீட்டில் இனி அவளை தனியாக சந்திப்பதே கஷ்டம்தான். இந்த மனிதரும் உடன் இருப்பாரோ? எப்படி பரிமளாவை தனியாக சந்திப்பது? சட்டென அந்த யோசனை தோன்றியது. அதை செயல்படுத்தினால் பரிமளா வேலை பார்க்கும் இடம் தெரிந்துவிடும். கதவை பூட்டி கொண்டு புறப்பட்டாள். ஆட்டோ பிடித்து ராஜப்பா ஆபீஸ் வாசலில் கொண்டு வந்து ஏறத்தாழ நிறுத்தினாள். காலை கீழே வைத்தாள். பப்ளிக் போன். ஆட்டோவை வெயிட்டிங்கில் போட்டுவிட்டு டெலிபோனை அணுகி டயல் செய்தாள். எதிர்முனை கேட்க, மிஸ்டர் ராஜப்பா வேணும். காத்திருந்தாள். அவன் வரவிருக்கும் அந்த இடைவெளியில் இதய துடிப்பு கூடி போனது. ராஜப்பா ஹியர். கைக்குட்டை போட்டாள் ரிசீவரில். நான் பரிமள பேசுறேன், உடனே என் ஆபீஸ்க்கு வர முடியுமா? ரிசீவர் வைக்கப்பட்டது. ஆட்டோவில் வந்து ஏறிக்கொண்டாள். அந்த ஆபீஸ் முகப்பையை பார்த்தாள். ராஜப்பா அவசரமாக வெளியே வருவது தெரிந்தது. அவன் ஒரு ஆட்டோவில் ஏறிக்கொண்டான். அதை ஃபாலோ பண்ணுங்க. 2 ஆட்டோக்களும் சாலையில் வேகம் பிடிக்க பத்மாவுக்கு பற்றி எரிந்தது. அவள் பெயரை கேட்டதற்குள் என்ன ஒரு அவசரம்! மனுஷனா இவன்? 20 நிமிடங்கள் பயணம். நகரின் மத்தியில் இருந்த 8 மாடி கட்டிடத்தின் முன் ஆட்டோ நின்றது. நீளமான அகலமான கட்டிடம். கீழ்வரிசையில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். மேல் மாடியில் அரசாங்கம் முதல் தனியார் வரை பலவிதமான அலுவலகங்கள். பத்மா கண்களை எடுக்கவில்லை. ஆனால் கவலை வந்தது. இதில் எந்த கட்டிடத்தில் அவன் நுழைகிறான் என்பது இங்கிருந்து தெரியுமா? தெரியாவிட்டால் இந்த கடலில் பரிமளாவை எங்கே என்று நான் தேடுவேன்?
4வது மாடியில் ராஜப்பா வெளிப்படுவது இங்கிருந்தே தெரிந்தது. வேகமாக இடதுபுற லாபியில் நடப்பதும் தெரிந்தது. கதவை திறந்து கொண்டு நுழைந்தான். ஆபீஸ் தளம் முழுக்க ஸ்ட்ரேஞ்ச் கம்ப்யூட்டர் என்ற நீளமான பெயர் பலகை. ஓ, இது கணிப்பொறி ஆபீஸ். பெரிய ஆபீஸோ? அவனும் பரிமளாவுமாக சேர்ந்து வெளியே வருவது இங்கிருந்தே தெரிந்தது. தான் கண்ணில் பட்டுவிடக் கூடாது என்று தன்னை மறைத்து கொண்டாள். சற்று நேரம் அந்த லாபியில் நின்றார்கள். பரிமளா கையை காட்டியபடி உள்ளே போக ராஜப்பா மட்டும் இறங்கி வந்தான். அதேபோல் ஆட்டோ பிடித்து போய்விட்டான். இனிமேல் நான் பரிமளாவை பார்க்க போகலாம். அவளிடம் எப்படி தொடங்கலாம்? நடக்கும் போதே ஒத்திகை பார்த்தாள். 3வது மாடிக்கு வருவதற்குள் மூச்சு முட்டியது. வியர்வை பெருக நின்றாள். சேலை தலைப்பால் துடைத்தபடி சற்று மூச்சு வாங்கினாள். கணவனை தொலைத்துவிட்டு கணிப்பொறி ஆபீஸில் மீட்கவா வந்தேன்? 4வது மாடிக்கு வந்து விட்டாள். அவன் வந்து நின்ற கதவை நெருங்க நெஞ்சுக்குள் ஒருவித வேதனை குமுளியிட்டது. நான் அவர் மனைவி. அவரை என்னிடம் திருப்பி தந்துவிடு என்றா கேட்க முடியும்? என்ன ஒரு அவலம்! தாலி சுமந்தவள் நான். ஆனால் மானம் கெட்டவளிடம் மடிப்பீச்சை கேட்டு அவளை தேடி வந்திருக்கிறேன். ஒரு குடும்ப பெண்ணுக்கு இதைவிட அவமானம் இருக்க முடியுமா? நெஞ்சுக்குள் சூறாவளி வீசியது. அந்த கதவை தள்ளினாள். அது திறக்கவில்லை. தட்டலாமா? கையை அதன் மேல் வைக்க ஒரு பச்சை விளக்கு மினுக் மினுக் என்ற சத்தத்தோடு எரிய தொடங்கியது. ஆனால் கதவு திறக்கவில்லை. கைப்பிடி போல இருந்த ஒன்று அதை பிடித்து இழுத்து விட்டாள். சரக்கென கதவு திறந்து கொண்டது. அந்த ஹால் பிரம்மாண்டமாக இருந்தது. மனித உருவங்களை கண்ணில் படாதவாறு கேபினாக தடுக்கப்பட்டிருந்தது. முதல் கேபினுக்கு வந்தாள் பத்மா. ஆங்கில அறிவு அவளுக்கு உண்டு. ஒரு பெண் பொம்மை போல உட்கார்ந்திருந்தாள். Can I able to see பரிமளா? அந்த பெண் நிமிர்ந்தது. பரிமளா? எஸ். அந்த பெண் தன் முன் இருந்த கம்ப்யூட்டரில் என்னவோ ஏத்தியது. ஆங்கிலத்தில் அப்படி யாரும் இங்கே இல்லை என்றது. நோ, பரிமளா இங்கதான் இருக்கா. சாரி, அந்த பேர்ல யாரும் இங்கே இல்ல. சரியான தகவலோட வாங்க, உதவுறோம். அந்த பொம்மை பெண் மௌனமாகி தன் கம்ப்யூட்டருக்குள் நுழைந்து விட்டது. அதிர்ந்து போனாள் பத்மா. சற்று முன் ராசப்பாவுடன் பேசியபடி பரிமளா வெளியே வந்ததை என் கண்ணால் நானே பார்த்தேன். அப்படி யாரும் இல்லை என்றால் ஒருவேளை அவளது நிஜ பெயர் பரிமளம் அல்லவோ? வேறு ஏதாவது பெயர் இருக்குமா? எப்படி தெரிந்து கொள்வது? ஒரு இளைஞன் கம்பீரமாக வந்தான். அவன் முன் போய் நின்றாள் பத்மா. எனக்கு உங்களால உதவ முடியுமா? ஷூர், சொல்லுங்க. இங்க பரிமளான்னு ஒரு பெண் வேலை பார்க்கறா. அவளை நான் உடனடியா சந்திக்கணும். நீங்க தமிழா? நானும் தமிழ் தான். உங்க இங்கிலீஷ்ல தமிழ் தெரியுது. வெல், எனக்கு தெரிஞ்சு பரிமளான்னு எந்த பெண்ணும் இங்க இல்ல. இது கம்ப்யூட்டர்ல பெரிய ஆபீஸ். கொஞ்சம் முன்னாடி போன் வந்து பரிமளாவை சந்திக்க இங்க ஒருத்தர் வந்திருக்கார். அவர் பேரு ராஜப்பா. வாங்க, என்னோட விசிட்டர்ஸ் புக்ல விவரம் இருக்கும், பாத்திரலாம். என்ன பேர் சொன்னீங்க? ராஜப்பா. அவன் பார்த்து கொண்டே வந்தான். இருக்கு. அவர் சந்திக்க வந்த பேரு பரிமளான்னு போட்டிருக்கா? இல்ல, ரோஸ்பால்னு இருக்கு. ரோஸ்பாலா? எஸ், அப்படி ஒரு நபர் உண்டு இங்க. பாக்குறீங்களா? பத்மாவுக்கு ஒரு பக்கம் ஏமாற்றமாக இருந்தது. ஒருவேளை பரிமளாதான் ஆபீஸில் ரோஸ்பால் என்று பெயரை மாற்றிக்கொண்டு விட்டாலோ? அவளின் கேபினுக்குள் நுழைய அது காலியாக இருந்தது. கம்ப்யூட்டரின் மேல் நீல காகிதம். அவசர வேலை நிமித்தம் வெளியேறுகிறேன். நாளை வருவேன், ரோஸ்பால். காகிதத்தை படித்தாள் பத்மா. ஏமாற்றத்துடன் அவன் முகத்தை பார்த்தாள். நாளைக்கு வாங்க. தேங்க்யூ சார். பத்மா தளர்ந்த நடையுடன் வாசலை நெருங்கினாள். மறுநாள் தன் பிறந்த வீட்டுக்குள் நுழைந்தாள் பத்மா. அம்மா ஓடி வந்தாள். என்னடா கண்ணு, பொட்டியோட வந்து நிக்கிற? குழந்தைகள் இரண்டும் ஓடி வந்து பாட்டியை கட்டி கொண்டன. அப்பா வெளிப்பட்டார். வா பத்மா, மாப்பிள்ள வரலையா? பத்மா பெட்டியை வைத்துவிட்டு அக்கடா என்று சாய்ந்தாள். அண்ணி, குடிக்க தண்ணி. அண்ணன் ரவி அப்போதுதான் நுழைந்தான். அட வா பத்மா. 10 நிமிடங்களுக்கு பொதுவாக பேசிவிட்டு பத்மா மெல்ல ஆரம்பித்தாள். குழந்தைகள் இரண்டும் விளையாட போய்விட்டன. ஏதாவது பிரச்சனையாமா? ஆமாப்பா, வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. புரியும்படியா சொல்லுமா. அவருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு. எனது? ரவி எழுந்து விட்டான். பொறுமையா இருன்னா. பத்மா நிதானமாக எல்லாம் சொல்ல தொடங்கினாள். கடைசியாக நேற்று நடந்த சம்பவம். நேற்று மாலை சீக்கிரமே வந்து விட்டான் ராஜப்பா. நீ புறப்படு பத்மா. எங்கப்பா? உன் பிறந்த வீட்டுக்கு. எதுக்கு? நீங்க இருந்தா அனாவசியமா துப்பறிகிற வேலையெல்லாம் தொடங்குவ. என்ன சொல்றீங்க?
ரொம்ப கஷ்டப்பட்டு பரிமளம்னு ஃபோன் பண்ணி என்னை வரவழைச்சு ஆட்டோல ஃபாலோ பண்ணி அவ ஆபீஸுக்கு வந்து அங்க பரிமளாவே இல்லைன்னு சொல்ல உனக்கு அதிர்ச்சி. என் கூட தொடர்பு வச்சிருக்கிறது பரிமளாவா இல்ல ரோஸ் பாலாங்கிற குழப்பம் தேவதானா? எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறியா? எனக்கு 3வது கண் முதுகுல, புரியுதா? பத்மா பேசவில்லை. த பாருடி, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல எதுக்காக என்ன வச்சிருக்கான்? பல லட்சம் லாபம் காட்டுறேனா? ஆனா கட்டுன மனைவிக்கு வாழ்க்கை நஷ்டமாகுதே. சரி, நடந்ததெல்லாம் போகட்டும். நான் உங்களை தொடர்ந்து வந்தது அந்த பயத்துல என் அடித்தளமே ஆட தொடங்கியாச்சு. தயவு செஞ்சு இனிமே எங்கேயும் நான் வரமாட்டேன். நீங்களும் என்ன தவிர யாரையும். த பாரு, எனக்கு இந்த வீடே நரகமா இருக்கு. உன்னை பார்க்கவும் பிடிக்கல. அதனால நீ புறப்படு. கொஞ்ச நாள் உன் பிறந்த வீட்டுல போய் இரு. வேண்டாம்ப்பா, உங்களை விட்டு நான் போக மாட்டேன். உங்களுக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? ஏன் எனக்கு இந்த தண்டனை? உன் கூட வாழ்றது எனக்கு தான் தண்டனை. நீ போகலைன்னா நான் இங்க வரமாட்டேன். நான் தாலி கட்டுன மனைவி, ஊரை கூட்டுவேன். என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோ. கோர்ட்டு சட்டமும் உடம்புகளை ஒரே வீட்டுல நிறுத்தலாம், மனச மாத்த முடியாது. உன் மேல எனக்கு பகைதான் அதிகம் வரும். பத்மா தவித்தாள். அவன் புறப்பட்டு போய்விட்டான். நான் வந்துட்டேன்பா, 2 குழந்தைகளோட வந்துட்டேன். ரவி எழுந்து விட்டான். அவனை இழுத்து போட்டு நான் அடிக்கிறேன். காலை உடைச்சிட்டா எப்படி போவான் அவ வீட்டுக்கு? ரவி, அவர் நமக்கு மாப்பிள்ளை, மரியாதை குறையுது. சும்மா இருமா. மாப்பிள்ளையாவது மண்ணாங்கட்டியாவது. கட்டுனவளை விட்டுட்டு கூத்தியா வீட்டுக்கு போறவன் மனுஷனே இல்ல. அவனை வெட்டி போட்டாதான் என்ன தப்பு? ரவி! அப்பாவின் அதட்டலான குரலில் ரவி நின்றான். என்னப்பா? ஆத்திரப்பட்டு லாபம் இல்லடா. பிரச்சனையோட வேர் எதுன்னு பாக்கணும். பதறுனா எல்லாமே சிதறித்தான் போகும். பத்மா, நீ இப்படி வந்து உட்காருமா. பத்மா அப்பாவின் அருகில் வந்து உட்கார்ந்தாள். எத்தனை காலமா இந்த புது மோகம் ராஜப்பாவுக்கு? தெரியாதுப்பா, ஆனா எனக்கு விவரம் தெரிய வந்தது இந்த 1 வாரத்துலதான். அவர் உன்கிட்ட அன்பா இருக்காரா? விவரம் தெரிஞ்சு நான் சண்டை போட்ட அப்புறம்தான் மனஸ்தாபம். அதுக்கு முன்னால சண்டை இல்ல? இல்லப்பா. உன்கிட்ட எல்லா விதமாவும் புருஷனா நடந்துக்கிறாரா? அவருக்கு சிகரெட் பழக்கம் உண்டா? இல்லப்பா. மது? நிச்சயமா இல்ல. ராத்திரிக்கு தாமதமா வரும்போது வாசனை எதுவும் உனக்கு தெரிஞ்சிருக்கா? இல்ல. போதை மருந்து? நிச்சயமா இல்லப்பா. எப்பவும் தெளிவாத்தான் இருப்பார். சாரிமா, இது மகள் கிட்ட அப்பா கேட்க கூடாத கேள்வி. கேட்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். கேளுங்கப்பா. செக்ஸ்ல உன்னால முழுமையா அவரை திருப்திப்படுத்த முடிஞ்சிருக்கா? அப்பா, அவருக்கு அந்த வேட்கை அதிகமா எப்பவுமே இருந்ததில்ல. என்ன தொந்தரவும் செய்ய மாட்டார். வேணும்னாலும் மென்மையாத்தான் நடக்கும். அப்பா ரவியின் முகத்தை பார்த்தார். என்னப்பா? எந்த போதையும் மாப்பிளைய வசீகரிக்கல. உடல் ரீதியான வேட்கையில மாப்பிள்ளை அந்த பொண்ண நாடவும் இல்ல. பின்ன ஏன்பா அவளே கதின்னு கிடக்கார்? தட்டி கேட்ட தகப்பன கூட நீ யாரியா என்ன கேட்கன்னு அவர் கேட்டாரே. அவளை மாதிரி ஒரு போன் நான் பண்ணுனப்ப தலதெறிக்க ஓடி வந்தாரே. அது அவகிட்ட மயக்கம் இல்லாமலா? ஆமாப்பா, பத்மா கேக்குறது நியாயம் தானே. ஏமா, மாப்பிள்ளைக்கு எதிரிகள் நிறைய உண்டோ? இருக்கலாம்ப்பா. ஏதாவது உன்கிட்ட சொல்லி இருக்காரா? யோசனை பண்ணி சொல்லுமா. பத்மா யோசித்தாள். இவர் இந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜா மாறவே பலத்த போட்டியும் பொறாமையும் இருந்ததுப்பா. ஏன்னா இதுல பணம் நிறைய புரளும். சீக்கிரம் பணக்காரனா மாறலாம். அப்படி இவரால பாதிக்கப்பட்ட, இந்த பதவிக்கு போட்டி போட்டு அடைய முடியாத நபர் குறிப்பா யாராவது உண்டாமா? கஜான்னு ஒருத்தர் உண்டுன்னு அடிக்கடி இவர் சொல்லுவார். அந்த கஜா உடனே ராஜினாமா பண்ணிட்டு ஊரை விட்டு போயிட்டதாவும் ஒரு தகவல். இதெல்லாம் 4-5 வருஷத்துக்கு முந்தின கதை. சமீபமா பிரச்சனை இல்ல? இல்லப்பா. சரிம்மா, நாளைக்கு நானும் உன் கூட வரேன். எங்கப்பா? உன் வீட்டுக்கு தான். வேண்டாம்ப்பா. ஏமா? அவர் உங்களை அவமானப்படுத்தினா அதை என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. தேவலமா, உனக்காக நானும் கொஞ்சம் அடி வாங்குறேனே, குறைஞ்சா போயிடும். நானும் வரட்டுமாப்பா? வேண்டா ரவி, உனக்கு கோபம் அதிகம். அதனால நல்ல விளைவுகள் ஏற்படாது. அங்க வந்து இது தொடர்பா நீங்க அவர்கிட்ட பேசினா நல்ல பதில் கிடைக்கும்னு நம்புறீங்களாப்பா? நீ ஏமா கவலைப்படுற? எந்த விவாதமும் வராம நான் பாத்துக்கிறேன். என்ன நம்புமா. சரிப்பா. லக்ஷ்மி, எல்லாம் எடுத்து வை. நான் உடனடியா வரமாட்டேன். பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் இனிமே என் பொண்ணு கூட தான். சரிதானா? சரிங்க. குழந்தை அழக்கூடாது. எனக்கு தேவை அவ்வளோதான். அன்று இரவே புறப்பட்டு மறுநாள் அதிகாலையில் குழந்தைகளுடன் இருவரும் வந்து விட்டார்கள். பூட்டு தொங்கியது. பத்மாவிடம் ஒரு சாவி இருந்ததால் திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். அவள் புறப்பட்ட போது வீடு இருந்த நிலை அப்படியே கிடந்தது.
போனவர் வரவே இல்லையா? அவள் வீடே கதி என கிடைக்கிறாரா? உங்களை எல்லாம் நல்ல பிள்ளைன்னு நம்பிட்டு இருப்பாங்க. நீங்க இப்படி அயோக்கியத்தனம் பண்றது நல்லதா? பரிமளா, இப்ப நான் உன் மடியில படுத்துட்டு இருக்கேன். ஆமா, ஓ இளமை பிரதேசங்கள் அத்தனையும் என் சுவாசம் சொல்ற நெருக்கத்துல. ஆனா உன்னை அணைக்கவோ முத்தமிடவோ ஆளணுங்கிற ஆசையோ எனக்கு வரவே இல்லை. எப்படி பரிமளா? அவள் சிரித்தாள். நீங்க ஆம்பளை தானே? என்ன நீ அவமானப்படுத்துறியா? இல்ல ராஜா, சும்மா கேட்டேன். ஒரு பெண்ணா உன்னை கையால எனக்கு பிடிக்கல, தோணல. ஆனா உன்னை விட்டு உன் மடியை விட்டு பிரியவே ஒரு நொடி கூட பிடிக்கல. அது ஏன் ராஜா? நீதான் சொல்லணும். எப்ப நம்ம முதல் சந்திப்பு? நீ வேலை பார்க்குற ஆபீஸ்க்கு ஒரு பர்ச்சேஸ் விஷயமா கம்ப்யூட்டர் வாங்க வந்தேனா? ராஜப்பா கண்களை மூடிக்கொண்டான். அந்த காட்சி விரிந்தது. நம்ம கம்பெனி பெரிய கடல். இதுக்கு கேண்டீன் ஸ்டோர்ஸ் ரெண்டும் பிரதானம். கம்ப்யூட்டர் இல்லாம இனிமே முடியாது. எல்லா வசதிகளும் உள்ள நவீன கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கணும் சார். ராஜப்பா மேலிடத்தில் தன் கோரிக்கையை வைக்க உடனே அது ஒப்புதல் பெற்றது. எத்தனை செலவானாலும் வழங்க தயார் என்று பச்சை கொடி காட்டியது. ராஜப்பாவை அதை பார்த்து வாங்கட்டும் என்று முடிவு செய்தது. விபரம் தெரிந்தவர்களிடம் ராஜப்பா விசாரிக்க எல்லோரும் டெக்னாலஜி ரிசார்ட் என்ற அமெரிக்க ஜப்பான் கூட்டு நிறுவனத்தை சிபாரிசு செய்தார்கள். ராஜப்பா மேலிடத்து கடிதத்துடன் முதல் நாள் அந்த கம்பெனிக்குள் நுழைந்தான். ஒரு சிலரிடம் பேசினான். 4-5 பேரிடம் அழைத்து செல்ல இறுதியாக இது தொடர்பான நபர் மிஸ் ரோஸ்பால் என்றார்கள். அவளது கேபினுக்குள் நுழைந்தான் ராஜப்பா. வெல்கம் மிஸ்டர் ராஜப்பா. நிமிர்ந்தான். முதல் பார்வைதான் ஒரு மாதிரி ஷாக் அடித்தது போல இருந்தது உடம்பெங்கும். இவனை நேராக பார்த்தாள் அந்த பெண். அவளது கிருஷ்ண படலம் நீல நிறமாக இருந்தது. அந்த நேர் பார்வையை ராஜப்பாவால் தாங்க முடியவில்லை. உட்கார்ந்தான். அவள் என்னெல்லாமோ கம்ப்யூட்டரை பற்றி பேசினாள். ஒன்றுமே காதில் ஏறவில்லை. அவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற இச்சை நிமிடத்துக்கு நிமிடம் வெறியாக மாறிக்கொண்டிருந்தது. மறுநாளும் வந்தான். அதற்கு அடுத்த நாளும் வந்தான். ஒரு வாரத்தில் கம்ப்யூட்டரை சிபாரிசு செய்து அவள் ஏற்பாடு செய்து விட்டாள். ஆனால் அவளை விட்டு தன் மனதை அகற்ற முடியாமல் ராஜப்பா தவித்தான். டீல் முடிந்ததும் வீட்டுக்கு அழைத்தாள். வீட்டில் அவள் மட்டுமே இருந்தாள். தன்னை அவன் பரிமளா என்று அழைத்தால் போதும் என்றாள். ஆபீஸில் மட்டுமே தன் பெயர் ரோஸ்பால் என்றாள். அவள் இந்துவா கிறிஸ்தவ பெண்ணா என்ற ஆராய்ச்சிக்கெல்லாம் ராஜப்பா வரவில்லை. குறுகின காலத்துக்குள் அவள் கைப்பொம்மையாகிவிட்டான். அவளது அந்த நீல விழிப்பார்வை, இதமான ஸ்பரிசம், ஏதோ நைலானை தொட்டது போல ஒரு உணர்வு, இதுவரை உணராத ஒரு புது வாசனை. அந்த வாசனையை நுகர நுகர அவனது மயக்கம் அவள் பால் அதிகமானது. ஆனால் ஆச்சரியம் அவனை புரட்டியது. தான் ஒரு ஆண் பிள்ளை, அது தொடர்பான எதிர்பார்ப்புகள் தனக்கு உண்டு என்பது மட்டும் பரிமளா எதிரில் இருந்தால் மறந்து போகும். பாலுணர்ச்சி அடியோடு பறிக்கப்படும். வீடு திரும்பி வெகு நேரமான பின்பு சில நாட்கள் பத்மாவை அடையும் ஆசை வரும். ஆனால் பரிமளாவிடம் இல்லை. எந்த ஒரு ஆண் பிள்ளைக்கும் பெண்ணிடம் தப்பு உண்டாக முதல் காரணம் பாலுணர்ச்சி. அது அறவே விளக்கப்பட்டும் பரிமளாவிடம் ஏன் இந்த காந்தம்? கலைந்தான் ராஜப்பா. சரி, ஆபீஸ்க்கு புறப்படுங்க. நீயும் கிளம்பு. எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. உங்க மனைவி எப்ப திரும்புவாங்க? திரும்பவே வேண்டாம், அவளை பத்தி பேசாத. நான் முத்தம் தரட்டுமா? வேண்டாம் பரிமளா. அதை விட உன்கிட்ட உள்ள வாசனைய நிரந்தரமா என் உடம்புல ஒட்டவை செய்றியா? சிரித்தாள் பரிமளா. சரி, புறப்படுங்க. ராஜப்பா மனமில்லாமல் குளித்து உடை மாற்றி தயாரானான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையா? பசிக்கல. உங்களை நான் கிள்ளட்டுமா? கிள்ளினாள். எனக்கு வழியே இல்ல பரிமளா. நிஜமா? சத்தியமா. உங்க ரத்தம் சுண்டி போச்சா ராஜா? உன்னை பார்க்கும்போது, உன் கண்களை பார்க்கும்போது, உன் வாசனைய நுகரும் போது நிஜமாவே ரத்தம் சுண்டித்தான் போகுது பரிமளா. சரி, புறப்படுங்க. அவன் வாசலை தாண்டினான். பரிமளா கதவை மூடினாள். அவசரமாக உள்ளறைக்குள் நுழைந்து அந்த அறையில் இருந்த ஒரு மினி கம்ப்யூட்டரை இயக்கினாள். பேச தொடங்கினாள். இலக்க நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். இனிமே அடுத்த கட்டத்துக்கு போகலாமா? பத்மாவின் அப்பா அந்த வீட்டை விட்டு புறப்பட்டார். நேராக பத்மா தந்த பரிமளாவின் அலுவலக விலாசத்தை மனதில் குறித்து கொண்டு புறப்பட்டார். எது மாப்பிள்ளையை என் மகளிடமிருந்து பிரித்தது? ஏதோ ஒரு பழி உணர்ச்சி. அது அவருக்கே தெரியவில்லை. ஏன்? குறிப்பிட்ட அந்த பகுதி வந்ததும் ஆட்டோவை விட்டு இறங்கினார். பிரம்மாண்ட கட்டிடம் மருள வைத்தது.
டெக்னாலஜி ரிசார்ட் என்ற பெயர் பலகை மிக பெரியதாக இருந்தது. அப்பா தோளில் ஒரு ஜோல்னா பையை மாட்டியிருந்தார். வேட்டி ஜிப்பா, தடித்த பிரேம் போட்ட கண்ணாடி, வாயில் தாம்பூல சிகப்பு. லிப்ட் மூலம் குறிப்பிட்ட தளத்தை அடைந்து வெளிப்பட்டார். சுலபமாக புகுந்து புறப்படும்படியாக ஒரு பொய் சொல்ல வேண்டும். என்னை யாரது என ஒருவரும் கேள்வி கேட்காமலேயே சுலபமாக இங்கு ஒட்டி கொள்ள வேண்டும். எப்படி? காற்று நுழைய முடியாத இடத்தில் கூட நுழையும் சாதனம் பத்திரிகை. சட்டென நிமிர்ந்தார். ரிசப்ஷனை நெருங்கினார். குட் மார்னிங். அங்கே பதுமை போல அமர்ந்திருந்த அழகு சொட்டும் பெண் நிமிர்ந்தாள். எஸ், ஐ எம் தீனதயாளன். ப்ரொசீட். ஆங்கிலத்தில் சுலபமாக ஆரம்பித்தார். சென்னையிலிருந்து ஒரு ஆங்கில விஞ்ஞான பத்திரிகை தொடங்க போறோம். அது உலகம் முழுக்க விற்பனையாகும்படி ஏற்பாடுகள் நடக்குது. அவேர்னஸ், இதுதான் பத்திரிகையோட பேரு. அவள் கேட்டுக்கொண்டே இருந்தாள். உங்க டெக்னாலஜி ரிசார்ட் பிரபலமான ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம். இதுல உள்ள எல்லா பகுதிகளையும் நான் பார்த்து அங்கங்க இன்டர்வியூ எடுக்கணும். வண்ண படங்களோட தொடர் கட்டுரையா இதை எழுத போறோம். சரி, எங்களுக்கு என்ன லாபம்? விளம்பரம். உலகம் தழுவிய ஒரு பத்திரிகையில உங்க பேர் பல மில்லியன் பிரதியில வரப்போறது. உங்களுக்கு விளம்பரம் இல்லையா? யார் உங்க சுப்ரியர்? நான் பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்றேன். காத்துருங்க. அவர் ரிசப்ஷனில் போய் உட்கார்ந்தார். அந்த பெரிய கூடமே அபாரமாக இருந்தது. அயல் நாட்டு பணமும் உழைப்பும் நவீனமும் ஒவ்வொரு மில்லி மீட்டரிலும் ஜொலித்தது. இந்த அலுவலகத்தில் தன் மகள் வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கா? சார், ரிசப்ஷனிஸ்ட் அழைத்தாள். எழுந்து வந்தார். எம்டி உங்களை வர சொல்றார். ஒரு பெண் வழிகாட்ட நீளமான உள்பகுதியில் அவர் நடந்தார். கேபின்களாக நிறைய தடுக்கப்பட்டிருந்ததால் மனிதர்களை தெரியவில்லை. கோடியில் இருந்த அறை முன் ஒரு பட்டனை அந்த பெண் அழுத்த பச்சை விளக்கு எரிந்தது. வாங்க. வேறு ஒன்றை அழுத்த மின்காந்த கதவு உள்வாங்கிக் கொண்டது. நுழைந்தார் அவர். வெல்கம் மிஸ் தீனதயாளன். ஒரு வழுக்கை தலை மனிதர். அந்த கால பூர்ணம் விஸ்வநாதனை போல இருந்தார். உட்காருங்க. உட்கார்ந்ததும் சோஃபாவில் கொஞ்சம் சொர்க்கம் இருந்தது. கொஞ்சம் வேறுபட்ட மனம், மெலிதான ஒரு ரீங்காரம். அந்த அறை இதுவரை உணர்ந்திராத ஒரு புது மாதிரியாக தென்பட்டது. ஆனால் அங்கு வந்தவருக்கு திரும்பி போக அத்தனை சுலபமாக பிடிக்காது. வெல், இந்த அறை உங்களை மயக்குதா? இதோட இன்டீரியர் அழகுக்காக பல லட்சங்கள் செலவு செய்யப்பட்டிருக்கு. குட், யூ ஆர் அ பிரஸ்மேன். என்ன செய்ய போறீங்க? எங்க பத்திரிக்கையில உங்க ரிசார்ட்டுக்கு நிச்சயமா 8 பக்கங்கள் வாரம் ஒதுக்க போறோம். வீக்லியா? ஆமா, ஒரு ரீடர்ஸ் டைஜஸ்டுக்கு சமமா நாங்க வரப்போறோம். பல கோடிகள் முதலீடு. அந்த எம்டி மேலும் சில விவரங்கள் கேட்க கொஞ்சம் டெக்னிக்கலில் பொய் கலந்து அவர் தெளிக்க எம்டி நம்பிவிட்டார். எப்ப பத்திரிகை தொடக்கம்? இன்னும் 1 மாசத்துல. விளம்பரம் அடுத்த வாரத்துல இருந்தே எல்லா பிரபல இதழ்களிலும் தினசரி வரும். விளம்பரத்துக்கு மட்டும் 5 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. நீங்க அங்க சீஃப் ரிப்போர்ட்டர். மாசம் 4 லட்சம் சம்பளம். வெரி குட். இப்ப நான் என்ன செய்யணும்? இங்குள்ள எல்லாம் நான் பார்க்கணும். அதையெல்லாம் புகைப்படம் எடுக்க என்ன அனுமதிக்கணும். கேமரா இப்ப கொண்டு வரல, நாளைக்கு வருவேன். எல்லாரையும் பேட்டி எடுக்கணும். டெக்னிக்கல் தகவல்களை யாராவது ஒருத்தர் எனக்கு சரியா சொல்லணும். மேலும் பல கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் இங்க இருக்க, ரிசார்ட்டுக்கு மட்டும் ஏன் தனி பெருமை? என்ன அதோட எதிர்கால லட்சியம்? ரெண்டும் எனக்கு சொல்லப்படணும். வெரி குட். நிறைய கேக்குறீங்களே. நாளைக்கு தான் எஃபெக்டிவா பேட்டி தொடங்க போறேன். அப்படின்னா இன்னைக்கு உங்க ஸ்டாஃப் எல்லாரையும் யாராவது அறிமுகப்படுத்தணும். ஷூர். ஒரு பட்டனை ஏற்றினார். கிளாரா, கம். அந்த நிமிடத்தின் முடிவில் இன்னொரு அழகு பதுமை வந்து நின்றது. இவரை கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் முகப்படுத்து. பிரஸ்மேன், நாளை முதல் எல்லாரும் இவருக்கு இன்டர்வியூ தரணும். பொறுப்பு உண்ணுது. எஸ் சார். நீங்க கிளாராவோட போங்க சார். முகப்படலம் முடிஞ்சது என்கிட்ட வாங்க. கிளாரா ஒவ்வொரு கேபினாக அழைத்து சென்றாள். வேலை செய்பவர்களை அறிமுகப்படுத்தினாள். பெரும்பாலும் 70% அழகான பெண்கள் தான், மீதி ஆண்கள். ரோஸ்பால் இன்னைக்கு லீவு. யாரது? ரொம்பவும் சுவாரஸ்யமான பெண். நிறைய கம்ப்யூட்டர் தெரிஞ்சவள். உங்களுக்கு அதிக அளவு அவளால உதவ முடியும். தெரிந்தோ தெரியாமலோ நீ நிஜம் பேசுகிறாய். ரோஸ்பால் என்ற பரிமளாதான் எனக்கு அதிகமாக உதவ முடியும். என் மகள் வாழ்வை தட்டி பறித்த மகா பாவி. ஒரு மாதிரி அறிமுகப்படலம் முடிந்து விட்டது. பெரும்பாலான கம்ப்யூட்டர் அறைகளையும் காண்பித்தாள். 1-2 பூட்டப்பட்டிருந்தது. இத பார்க்க கூடாதா? எங்களுக்கே அனுமதி இல்ல சார். சில உயர் அதிகாரிகள் ஸ்டாஃப்ல அனிதா, ரோஸ்பால், குமார் 3 பேருக்கு தான் இதுல அனுமதி. தேங்க்யூ. வாங்க எம்டி கிட்ட போகலாம். அவரது கேபினுக்குள் மறுபடியும் நுழைந்தார். ஆங்கிலத்தில் தொடங்கினார். அபார சார். எது? இங்குள்ள உங்க நாலேஜ் அசத்தும் டெக்னிக்கல் அற்புதங்கள் நிறைய உண்டு.
எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டியா கிளாரா? இல்ல சார், முக்கிய 3 பேரையும் முடியல. ரோஸ்பால் லீவு, குமார் மாஸ்டர் ரூம்ல, அனிதா டியூட்டில வெளியில போயிருக்கா. சரி, நான் பாத்துக்கிறேன். கூல்ட்ரிங்க்ஸ் அனுப்பு. ஆகட்டும் சார். அவள் போய்விட்டாள். கோடிக்கணக்கா யார் உங்களுக்கு பத்திரிகைக்கு முதலீடு பண்றது? ஒரு ஜெர்மனிக்காரர். குளிர்பானம் வந்தது, சாப்பிடுங்க. அதன் வாசனை, ருசி, ஜில்லிப்பு எல்லாமே கொஞ்சம் வினோதமாக இருந்தது. ஆனால் மிகவும் நன்றாக இருந்தது. நான் நாளைக்கு இதே நேரம் வரலாமா? இத பிடிங்க, கோல்டன் கார்டு. என்னது இது? இது இருந்தா உங்களால சுலபமா இங்க உள்ள எல்லா எல்லைகளுக்கும் வர முடியும். யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க. தேங்க்யூ. நீங்க ரிசப்ஷன்ல பார்த்த பெண் உங்களை இங்க கொண்டு வந்து விட்டது. அறிமுகம் நடத்தின கிளாரா, இவங்களை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? அழகான, அறிவான, அபாரமான பெண்கள். சிரித்தார் அந்த எம்டி. ஏன், நான் சொன்னது தப்பா? வாக்கியத்தோட கடைசி வார்த்தை மட்டும் தப்பு. அழகான, அறிவான, அபாரமான பெண்கள். பெண்கள்? அதுல என்ன தப்பு? 3 பெண்கள் இல்ல, ரோபோட். அப்பா அலறாத குறைதான். அப்பா வீடு திரும்பி விட்டார். அவரிடம் இருந்த பிரமிப்பு விலகவில்லை. 3 ரோபோட்டா? இது நிஜம்தானா? அத்தனை அழகாக சகலருக்கும் என்னை அறிமுகப்படுத்தி நான் கேட்ட கேள்விகளுக்கு பளிச்சென பதில் சொல்லி என்னை அசரடித்த கிளாரா ஒரு கம்ப்யூட்டரா? எப்படி? புரோகிராம் செய்த கம்ப்யூட்டரால் தனியாக செயல்பட முடியுமா? ஜீனு ரக மாடலோ இருக்கலாம். சரியாக ஒரு பொம்மை போல இருந்த போதே இத்தனை அழகான பெண்களா இருக்க முடியுமா என்ற ஆச்சரியம் வந்தது. இருக்கிறார்கள் ரோபோட் பெண்கள். என்ன உடம்பு! ஃபைபர் கிளாஸ் உடம்பா? சாப்பிடுறீங்களாப்பா? வேணாமா, மனசும் வயிறும் நிறைஞ்சு கிடக்கு. ஏன்பா? எல்லாம் விவரமா சொல்றேம்மா. கொஞ்சம் ஜில்லுன்னு மோராவது? வேண்டாமா, அவங்க கம்பெனில ஒரு குளிர்பானம் தந்தாங்க. என்ன ருசி, என்ன மனம்! இது மாதிரி ஆயுள்ள நான் குடிச்சதில்ல. இன்னும் குடிக்கணும் போல இருக்குமா? அப்பா, அது போதைப் பொருளா இருக்க போகுது. இல்லம்மா, எனக்கு எதுவும் நேரல. எல்லாம் விவரமாக சொன்னார். ரோஸ்பால் நாளைக்கு தான் வருவா. நாளைக்கு நான் சந்திக்க வேண்டிய முதல் பெண் அவதான். அப்பா, உங்களோட இந்த கம்ப்யூட்டர் கம்பெனி விஜயத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் என்னப்பா தொடர்பு? இருக்குமா, பத்திரிக்கைன்னு பொய் சொல்லி புகுந்தாச்சு. அவங்களும் நம்பியாச்சு. நம்ம நோக்கம் அந்த ரோஸ்பால் எப்படி மாப்பிள்ளைய மடக்குனா. என்ன நடக்க போகுது இனி? என்ன உள்நோக்கம் இதுன்னு தெரியணும். வெளியே நின்னா தெரியுமாமா? ஊடுருவி உள்ள போனா தானே புரியும். உங்களுக்கு ஆபத்து எதுவும் வந்துடக்கூடாதுப்பா. எப்படிமா? பொய் சொல்லி நீங்க உள்ள நுழைஞ்ச விஷயம் தெரிய வந்துட்டா? வராதுமா. எனக்கு விசேஷ தங்க அட்டை தரப்பட்டிருக்கு. நம்பிக்கை இல்லைனா கோல்டன் கார்டு தரமாட்டாங்க பத்மா. எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கப்பா. நான் படாம யாருமா படுவாங்க? உன்னை மாப்பிள்ளை கூட மன திருப்தியோட வாழ வைக்காம நான் இங்கிருந்து நகர மாட்டேன் பத்மா. அவர் வரவே இல்லையேப்பா. நீ வந்தது தெரிஞ்சிருக்காது. தெரியவும் வேண்டாமா. தெரிஞ்சா என்னால செயல்பட முடியாம போகும். பொறுமா, அவரே திரும்பி வருவார். சரிப்பா, நீ போய் சாப்பிடு. அப்பா போய் படுத்து விட்டார். பலவித சிந்தனைகள் அவரை முற்றுகையிட்டன. காலையில் பத்மா தந்த இட்லிகளை சாப்பிட்டு விட்டு அப்பா புறப்பட்டு விட்டார். நேராக அலுவலகம் வந்தார். தங்க அட்டை இருந்ததால் நேராக உள்ளே வந்து விட்டார். கிளாராவிடம் வந்தார். இன்னைக்கு நான் ரோஸ்பால், அனிதா, குமார் 3 பேரையும் சந்திக்கணும். அனிதா லீவு. குமார் எம்டி ரூம்ல இருக்கார். ரோஸ்பால் வர்ற நேரம்தான். அவர் காத்திருந்தார் உள் கேபினில். அவரை கிளாரா உட்கார வைத்திருந்த கேபின் முழுக்க கம்ப்யூட்டர்கள் இருந்தன. 10 நிமிடங்கள் கழித்து கிளாரா வந்தாள். உன்ன மாதிரி எத்தனை பேர் இங்க ரோபோட்? மொத்த எண்ணிக்கையில 70% ரோபோட் தான். மை காட், ரோஸ்பால் வந்தாச்சு, உங்களை அழைப்பா. கிளாரா போய்விட்டாள். முதல் நாள் தெரியாவிட்டாலும் இப்போது சில விஷயங்கள் பிடிபட்டன. இந்த ரோபோட்களுக்கு பொம்மைத்தனம் இருக்கிறது. எல்லாம் பேசினாலும் அசைவுகளில் நளினமில்லை. எந்திரத்தனம் நிச்சயமாக தெரிகிறது. அதை வைத்து கண்டுபிடித்து விடலாம். ஒரு ரோபோட் பெண் வந்தது. ரோஸ்பால் வர சொல்றாங்க. எழுந்தார், நடந்தார் அதை பின்பற்றி. கேபினுக்குள் விட்டு அது செல்ல, வெல்கம் சார். நிமிர்ந்தார். சுடிதார் போட்டிருந்தாலும் நம்மூர் பெண். அந்த குரலும் அசைவும் வரவேற்பும் அதை சொல்லிவிட்டது. உட்காருங்க, எம்டி சொன்னார். நிமிர்ந்து அவளை அவர் பார்க்க ஏதோ ஒரு கம்ப்யூட்டரை அவள் இயக்கிக் கொண்டிருந்தாள். அசாத்திய அழகுதான். பத்மாவை விட வசீகரம் கூடுதல் தான். எடுப்பான அந்த மார்பும் பளீச் நிறமும் கூந்தலும் அபாரமாக இருந்தது. கம்ப்யூட்டரிலிருந்து விடுபட்டாள். எனிவே, நைஸ் டு மீட் யூ. கை நீட்டினாள். அவர் பற்றி குலுக்க அதிலிருந்த மிருதுத்தன்மை அவரை ஒரு உலுக்கி விட்டது. நிமிர்ந்தார். அப்போதுதான் பார்த்தார் அவளது நீல விழிகளை.
ஒரு நொடிக்கும் குறைவான நேரம் அந்த விழிகளில் ஒரு காந்த வீச்சு இருந்தது. கூடவே மாறுபட்ட ஒரு மனமும் அவளிடமிருந்து வர தொடங்கி இருந்தது. சட்டென விழுந்து விட்டார். நான் அப்புறமா உன்னை சந்திக்கிறேன் ரோஸ்பால். ஏன் சார், உட்காருங்களே, உங்களுக்கு நான் உதவுறேன். இல்ல, எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு. ஒன்னு செய்யுங்க, என் வீட்டு விலாசம் தர்றேன். சாயங்காலம் 6 மணிக்கு வாங்க. வர முடியுமா? உங்க புது பத்திரிகைக்கு நிறைய செய்தி தர்றேனா? தேங்க்யூ சார். சாரி. தேங்க்யூ ரோஸ்பால். அவள் திரும்பவும் கை குலுக்க நீட்ட அவரும் அந்த ஸ்பரிசத்துக்கு ஆசைப்பட்டு குலுக்கினார். நரம்புகளில் கணிசமான மின்சாரம். அட்டை தந்தால் விலாச அட்டை. கண்டிப்பா உங்களை எதிர்பார்த்து காத்திருப்பேன். ஷூர். வெளியே வந்து விட்டார். எப்படி ஆட்டோ பிடித்து வீடு வந்து சேர்ந்தார் என அவருக்கே தெரியவில்லை. கதவை திறந்த பத்மா அதிர்ந்து போனாள். என்னப்பா இப்படி வேர்வை? சட்டையை கலட்டுங்க, இத குடிங்க. மின்விசிறிக்கு அடியில் நீட்டி படுத்து விட்டார். 15 நிமிடங்கள் ஒரு மாதிரி கண்கள் மூடி மயக்கமாக இருந்தார். அப்பா என்னப்பா செய்து? நான் டாக்டரை வரவழைக்கட்டுமா? திறந்தார் கண்களை. வேண்டாமா, எனக்கு ஒண்ணுமில்ல. என்னப்பா நடக்குது? பரிமளாவ ரோஸ்பால ஆபீஸ்ல பார்த்தேம்மா. சரிப்பா. உன் புருஷன் ராஜப்பா அவகிட்ட மயங்கினதுல தப்பே இல்ல. அப்பா நான் கிழவம்மா, காமம் அடங்குற வயசு எனக்கே. என்னப்பா சொல்றீங்க? அவளோட அந்த நீல விழிகளை கூடுதலா 5 நொடிகள் நான் பார்த்திருந்தா இங்க வந்தே இருக்க மாட்டேன். அப்பா அவகிட்ட ஒரு விசேஷ மனம், கை குலுக்குதல்ல கணிசமான மின்சாரம். நானே உணர்ந்தேமா, ஆனா செக்ஸ் ரீதியான உணர்ச்சி வரல. என்னப்பா சொல்றீங்க? நான் விடுபட்டு வந்திருக்கேன். நான் ஆஞ்சநேயர் பக்தன். ஒரு நொடியில என் தெய்வம் என்னை மீட்டு கொண்டு வந்திருக்கு. அப்பா டெலிபோன் ஒலித்தது. எடுத்தாள் பத்மா. உன் புருஷன் ஆபீஸுக்கே வரல. அவனை அதிபயங்கரமான ஆபத்து நெருங்குது. முடிஞ்சா காப்பாத்து. ரிசீவர் வைக்கப்பட்டு விட்டது. துடித்து போனாள் பத்மா. சரியாக 6 மணிக்கு அப்பா கிளம்பி விட்டார். தன் இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரை வணங்கி கொண்டார். நீ தைரியமா இருமா, தெய்வம் நம்ம பக்கம்தான். தெருக்கோடியில் ஆட்டோ பிடித்தார். உட்கார அது ஓடத் தொடங்கியது. சிந்தனை அவரை ஆவேசமாக முற்றுகையிட தொடங்கி இருந்தது. நிச்சயம் அந்த மனம், அந்த பார்வை, ஸ்பரிசம் மூன்றையும் தவிர்க்க வேண்டும். தவிர்த்து விடலாம். அந்த பிளாட் வாசலில் ஆட்டோ நின்றது. இறங்கி அவனை அனுப்பிவிட்டு அன்னார்ந்து பார்த்தார். பத்மா சொன்ன வீடு கண்ணில் விழுந்தது. படியேற தொடங்கினார். மனதிற்குள் சில தீர்மானங்கள். அந்த கதவின் முன்னால் நின்றார். மணியை அழுத்த காலடி ஓசை. கதவு திறந்தது. ரோஸ்பால் சிரித்த முகத்துடன் நின்றாள். வாங்க சார். அவரும் சிரித்தபடி சோஃபாவில் போய் உட்கார்ந்தார். நிமிர்ந்தாள் ரோஸ்பால். என்ன சார் சாப்பிடுறீங்க? கொஞ்ச நேரம் போகட்டும். உனக்கே பரிமளான்னு ஒரு பேரு, எது நிஜமான பேரு? சற்றே அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தாள். உடம்பை ஒரு மாதிரி முறுக்கி கொட்டாவி விட்டாள். அடுத்த நொடியே அவளிடமிருந்து புறப்பட்ட அந்த மனம் பளிச்சென வெளிப்பட்டது. அவருக்கு பிராணாயம் பயிற்சி உண்டு. பளிச்சென மூச்சை அடக்கிவிட்டார். ஆனால் வேறு ஒரு யோசனை வந்தது. மெல்ல கண்கள் சொருகுவதை போல நடித்து மயங்கி பளீரென விழுந்தார். வாசனை நின்று விட்டது. நீ வெளியில வா கஜா. அந்த மனிதன் வெளிப்பட்டான். என்ன பரிமளா, நொடி கூட சுவாசிச்சிருக்க மாட்டார், விழுந்துட்டாரே. வயசாச்சுல்ல, தாங்க வேண்டாம். இவரை வச்சுக்கிட்டு என்ன உபயோகம்? ஆபீஸ் கொஞ்சம் இயற்கையா எல்லாம் கலந்திருக்க வேண்டாமா? சரி, ராஜப்பாவை அட்மிட் பண்ணியாச்சா? எங்க? இடம் சொன்னாள். ஐயா ஆட்டோ இன்னைக்கு க்ளோஸா? நாளைக்கு நிச்சயம் விடியாது. 10 மணிக்கு ஊசி போடுவாங்க. 10 நிமிஷத்துல உயிர் போயிரும். அப்புறம்தான் மெட்டீரியலை ஃபிட் பண்ணணும். ஃபங்க்ஷன் ஆக எத்தனை நாள் ஆகும்? 2 வாரத்துக்கு ஆயிரும். சரி, இந்த கிழவன் அடுத்த பழி. புறப்படு கஜா. 9 மணிக்கு வரலாம். அது வரைக்கும் இந்த கிழவனோட மயக்கம் தெரியாது. இருவரும் புறப்பட்டார்கள். கதவை வெளியே பூட்டி கொண்டு போய்விட அப்பா பளிச்சென எழுந்து உட்கார்ந்தார். 10 மணிக்கு ஊசி, உயிர் போய்விடுமாம். நோ, கூடாது. இதில் என்ன மர்மம் என்று தெரியவில்லை. ஆனால் இனி நான் தனித்து இயங்குவது தவறு. போலீஸை அழைத்து விட வேண்டும். எல்லாம் சொல்லிவிட வேண்டும். டெலிபோனை நோக்கி ஓடினார். பரிமளாவும் கஜாவும் 9 மணிக்கு பூட்டை திறக்க ஆடி போனார்கள். உள்ளே ஒரு போலீஸ் பட்டாளம். நடுவில் பத்மாவின் அப்பா. கஜா ஓட முயற்சித்தான். உயர் போலீஸ் அதிகாரி பாய்ந்து பிடித்தார். உங்க கம்பெனி உயர் அதிகாரிகளை கைது பண்ணியாச்சு. எம்டி இங்க அழைத்து வரப்படுவார். வாசலில் கார் வந்து நின்றது. எம்டி பலத்த காவலோடு அழைத்து வரப்பட்டான். சொல்லுங்க மிஸ்டர். அந்த எம்டி தலையை குனிந்தபடியே எல்லாம் சொல்ல தொடங்கினான். இந்த பரிமளா கஜாவோட காதலி. கஜா என்னோட நண்பன். இவ மூலம்தான் திட்டத்தை தொடங்கணும்.
ஒரு நாள் கஜா மூர்க்கமா அடிச்சதுல பரிமளா இறந்துட்டா. அவ உடம்ப பனிக்கட்டியில பதப்படுத்திட்டு விசேஷ ஆபரேஷன் மூலம் மூளை பகுதிய, இதய மையத்துல, வயிற்றுல கம்ப்யூட்டர் இணைப்பு தந்தோம். உடம்புல வேண்டாத இரத்த குழாய்கள், திசுக்களை அகற்றி ஃபைபர் நரம்புகளை ஓட விட்டோம். பல நாள் பரிசோதனையில எங்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி பரிமளா. எஸ், பரிமளா ஒரு ரோபோட். அவ உருவம் மாற்றப்படல, ஆனா உள்ள கம்ப்யூட்டரால எங்களுக்கு பயன். உடம்புல உள்ள கர்ப்பப்பை, இதயம், சிறுநீரகம் சகலமும் எங்களுக்கு கிடைச்சது. வித்தோம். இது மாதிரி குமார், அனிதா மனித உறுப்புகளும் கிடைக்குது. அந்த மனித உடம்ப சுலபமா ஒரு ரோபோட்டா மாற்ற முடியுது. எந்திரத்தனம் இருக்காது, இயற்கையா இருக்கும். கண்ல லேசர் கதிர்கள் பார்வைய மயக்கும். சுவாசத்துல அரோமேட்டிக் மனம், அது பாலுணர்ச்சிய பறிச்சிடும். கைக்குழுக்கள்ல மின்காந்தம், அது செயலிழக்க செய்யும். கஜாவோட பழைய எதிரி ராஜப்பாவை கம்ப்யூட்டர் ஆக்க தீர்மானிச்சோம். விளைவுதான் பரிமளாவோட பழக்கம். இப்ப இந்த பெரியவர் மாட்டி இருக்கார். அவரும் உபயோகப்படுவார்னு தோணுன காரணமா அவருக்கும் வள விரிச்சோம். அவர் புத்திசாலி, சரியான நேரத்துல நடவடிக்கை எடுத்துட்டார். அந்த உயர் அதிகாரி அருகில் வந்தார். விஞ்ஞான வளர்ச்சி வேணும்தான், அது முக்கியமும் கூட. ஆனா இன்றைய தினத்துல அது அழிவு வேலைக்கு அதிகம் பயன்படுறது தான் கொடுமை. ஒரு தனி மனித பழி உணர்ச்சியால எத்தனை விபரீதம். வெல், எல்லாரையும் ஜீப்ல ஏத்து. தேங்க்யூ சார். என் மாப்பிள்ள ஆஸ்பத்திரியில இருக்கார். இனிமே யாராலும் அவருக்கு ஆபத்து நேராது. நீங்க போய் அவரை கூட்டிட்டு போகலாம். தேங்க்யூ சார். பரிமளா ரோபோட் உட்பட சகலரும் போலீஸ் வேனில் ஏற்றப்பட அது புறப்பட்டது. அப்பா சந்தோஷமாக வெளியே வந்தார். பத்மா, இனிமே உனக்கு விடியுமா? நான் வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் சொன்னபடி மாப்பிள்ளையோட தான் வீடு திரும்புவேன். நர்சிங் ஹோம் நோக்கி நடக்க தொடங்கினார், ஒரு இளைஞனை போல உற்சாகமாக.